கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். In Christ we are happy to meet you on the second day, blessed day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Romans chapter 7 verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. மனித சமுதாயம் விடுதலையை நோக்கி ஏங்கிக் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். Every day we are able to see that the human society is longing for deliverance. In our day-to-day life also we experience it. மனிதன் மற்ற பல விதங்களிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை அவன் காட்டினாலும் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கட்டு இருப்பதை அவனே உணர்கிறான். Even though man is revealing his happiness in various ways, he is able to realize there is some kind of binding inside him. சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தெரிகிறது. சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களின் பிரச்சனையின் தீவிரம் அவர்களுக்கு புரிவதில்லை. Some are able to know the terrorist nature of the problems and the difficulties in their life, but some do not have that knowledge. நேற்று பலவீனத்தினால் தாக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அவளை எப்படி விடுதலையாக்கினார் என்பதை நாம் நேற்று சிந்தித்தோம். Yesterday we meditated in what way the Lord delivered a woman from her infirmity. அது ஒரு சரீர பலவீனம் மாத்திரமல்ல, அந்த சரீர பலவீனத்தின்குள்ளாக ஒரு ஆவியும் இருந்ததாக நாம் நேற்று விளங்கிக் கொண்டோம். Yesterday we understood it is not a mere physical deformity, but inside that physical deformity there was a soul. வியாதி வருவது சகஜம், ஆனால் வியாதிக்கு ஊடாக பிசாசு வருவானால் அந்த வியாதி சுகமாவது கடினம். It is common that we are afflicted by sickness, but if a devil happens to enter the sickness, it is difficult to get deliverance. பிரச்சனைகளுக்கு ஊடாக நாம் கடந்து போவது சகஜமானது, ஆனால் பிரச்சனையின் தீவிரத்தை பிசாசு உண்டாக்கிவிட்டால் அந்த பிரச்சனையில் தீர்வை நாம் எட்ட முடியாது. It is common that we pass through the problems, but when the devil is increasing the seriousness of the problem, it's difficult to get solution. பாருங்கள், அந்த பெண்ணை 18 வருடமாக பலவீனம் என்றுதான் சொல்லி அவள் எண்ணி இருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஆவி இருந்ததை இயேசு வெளிப்படுத்தினார். See, that woman has thought that she had an infirmity for 18 long years, but the Lord Jesus Christ made her realize that there was a spirit behind it. அந்த பெண்ணினுடைய உண்மையான நிலவரம் அவளுக்கும் தெரியாது, அவள் சார்ந்திருந்த ஜெப ஆலயத்துக்கும் தெரியாது. The true condition of the woman was not known to the woman, even to the synagogue it was not known. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 18 வருடங்களுக்கு பின்பாக அவளை சந்திக்க அவர் சித்தம் கொண்டு அவளை சந்தித்த பொழுது அந்த ஆவியின் தீவிரத்தை புரிந்து அதை அழித்தார், அவளுக்கு விடுதலை கொடுத்தார். But when the Lord Jesus Christ will to meet her after 18 long years, he realized the seriousness of that spirit and she gave her deliverance. ஆண்டவருடைய பெரிதான இரக்கம் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பதுதான். The great mercy of God is that we are in the dispensation of New Testament. நாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் இருந்திருப்போமானால் நமக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. Had we continued the Old Testament, we would not have got such a great salvation. ஆனால் கிருபையுள்ள தேவன் கடைசி நாட்களிலே நம்மை தம்முடைய சித்தத்தின்படி தெரிந்து கொண்டார். But the gracious God has chosen us according to his will in the last days. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடினால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential we should be grateful to him because he has chosen us in him Christ. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிடிபட்ட மனிதன், சிக்குண்ட மனிதன், அகப்பட்ட மனிதன் விடுதலை பெற அவனுக்கு சாத்தியமான வழிகள் இல்லாமல் இருந்தது. If a man was entangled and caught during the Old Testament period, there was no means for him to be delivered. ஒரு தேசம் விடுதலையாக வேண்டுமானால் இரத்தத்தை சிந்த வேண்டியது இருந்தது. If a country was to get freedom, blood had to be shed. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. But in the New Testament it is not so. ஒரு மனிதன் விடுதலை பெறும்படியாக 3 வழிகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். The Lord has provided 3 ways for the deliverance of a man. பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் விடுதலை பெறுகிறான் என்றால் ஒரே ஒரு வாய்ப்புதான். In the Old Testament, if a man is to get to deliverance, there was only one means. 109ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தின்படி அவன் விடுதலையாக ஒரே வழி கிருபை மாத்திரமாகவே இருந்தது. According to Psalm 109 verse 21, there was only one way for him to get deliverance, it was grace. முழு மனித சமுதாயம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை யாருக்கு இருக்கிறதோ அந்த ஜனம் மாத்திரம், இல்லாவிட்டால் அந்த மனிதன் மாத்திரம் அவன் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. If the whole humanity is to obtain deliverance, whoever able to find
grace in the sight of God, such a man was alone able to be delivered. மற்ற எந்த விதத்திலும் அந்த ஜனங்களுக்கு விடுதலை என்பது சாத்தியமில்லாததாகவே இருந்தது. By no other means deliverance was not possible to those people. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. But in the New Testament it is not so. யோவான் 8:36 படி குமாரன் விடுதலையாக்கினால் அந்த மனிதனுக்கு அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. According to John's Gospel, chapter 8, verse 36, if the Son sets a man free, whatever kind of man he may be, he is getting deliverance. யோவான் 8:32 படி சத்தியத்தை அறிந்து விட்டால் அவனுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கிறது. According to John chapter 8, verse 32, if a man comes to truth, there is possibility for him to get deliverance. 2 கொரிந்தியர் 3:17 அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்து அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறது. According to 2 Corinthians chapter 3, verse 17, the anointing is given to a person and by that he is able to get deliverance. குமாரன் நேரடியாக வந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறார். The Son comes directly and delivers a man. தம்முடைய சத்தியத்தை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்குகிறார். He is sending his truth and delivering the people. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய ஜனத்தை அவர் விடுதலையாக்குகிறார். Through the Spirit of God he is delivering his people. அப்படியானால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசங்களை வழி வாய்ப்புகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். In this way you can think about the difference between the Old Testament and the New Testament and the ways and means. யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற மனிதனுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைத்தது. அதை நாம் பின்பாக சிந்திக்கலாம். A man was able to get a clear reply, who shall deliver me, and we can meditate later. இன்றைக்கு அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். Today he is delivering the people who are bound. நேற்று பலவீனத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவத ஒரு சூழ்நிலையை நாம் படித்தோம். Yesterday we were at a situation in which a man was delivered from the infirmity. இன்றைக்கு கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். Today he is delivering those people who are bound. சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். He is setting free those who are captured. சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். Those who are carrying burden and wearied he is delivering. சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது In the book of Psalms we read 68 சங்கீதம் 6 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Psalm 68 verse 6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he is delivering those who are bound. ஏசாயா 61:1 நாம் பார்க்கும் பொழுது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க என்ற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். In the book of Isaiah chapter 61 verse 1 we see those who are captive can be delivered. யாத்திராகமம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது சுமைகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. In Exodus chapter 6 verse 6 the Bible says that the Lord is delivering the people from burdens. ஒவ்வொரு பாரங்களில் இருந்தும் ஒவ்வொரு மனிதனை விடுதலையாக்க தேவனுடைய சித்தம் அது வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. The will of God is revealed that every man should be delivered from his burden. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் எந்த விடுதலையை வாஞ்சித்து வந்திருக்கிறீர்கள்? Beloved people of God, what kind of deliverance you desire and come here? எந்த தனி மனிதனும் விரும்பி போய் தன்னை தானே கட்டிக்கொள்ளுகிறது இல்லை. No individual will go on his own accord and bind himself. அவனை அறியாமலே அவனுக்குள்ளே பல கட்டுகள் வந்து விழுந்து விடுகிறது. Unaware himself many bindings are falling into him. ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதனை பார்த்து ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். A man of God says unto a person who is to be water baptized. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது In Acts chapter 8 13 வசனத்திலே அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. in verse 13 it is written he received water baptism. ஆனால் 23 வசனத்திலே அவனுடைய உண்மையான நிலவரம் என்ன? In verse 24 what is his true condition? கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அவன் அகப்பட்டிருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. It is written he is entangled in the gall of bitterness and in the binding of sin. அப்படியானால் கிறிஸ்தவர்களும் கூட கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. From this we can understand the truth, even the Christians could be bound. இன்றைக்கு ஜனத்தை கட்டுண்டவர்களாய் மாற்றும்படியாக அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஒரு வல்லமை போராடிக் கொண்டே இருக்கிறது. Today a power is working, operating so that people can be brought into captivity. இல்லாவிட்டால் சிறைப்படுத்தும்படியாக ஒரு வல்லமை போராடிக் கொண்டே இருக்கிறது. A power is working in order to make one in prison. அவனை பாரத்தினால் அழுத்தும்படியாக ஒரு வல்லமை போராடிக் கொண்டே இருக்கிறது. A power is working not to press a man due to sin. அவனுக்கு பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் சில பாரங்கள் அவனை அழுத்தி அவனை டிப்ரஸ் ஆய் மாத்தி ஒரு கொஞ்ச நேரத்துல மன அழுத்தத்தினால் வேதனைக்குள்ளே அவன் போய் விடுகிறான். Even though he does not have sin, he is oppressed by various means and he is going into depression. இன்றைக்கும் கூட மனிதனை கட்டுண்டவனாய் தான் அவன் மாற்றிக்
கொண்டே வருகிறான். Today he is making man as who is bound. ஆண்டவர் இந்த மனிதனுடைய கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்படும்படியாக அவர் கட்டுண்டவராக நமக்காக மாறினார். The Lord himself has become a person who was bound so that he can deliver the humanity from the binding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கட்டுண்டவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள்? Beloved people of God, how many of you have come here with பல binding? வல்லமைகளிலே சிறைப்பட்டவர்களாக எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? How many have come being captive in various powers? பலவிதமான பாரங்களினால அழுத்தப்பட்டவர்களாக எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? How many of you have come here pressed down by various burdens? ஒவ்வொரு கட்டுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. For every binding there is a particular reason. ஒவ்வொரு சிறையிருப்புக்கும் ஒரு காரணம் உண்டு. For every captivity there is a reason. ஒவ்வொரு பாரமும் உன்னை அழுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. For the burden, every burden pressing you, there is a particular reason. உலக பிரகாரமான கட்டுகள், உலக பிரகாரமான சிறையிருப்புகள், உலக பிரகாரமான பாரங்கள், இதை ஒதுக்கி வைத்து விடலாம். Like we can set aside the worldly bindings, the worldly burdens and worldly captivity. இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. ஒரு நொடியிலே கர்த்தர் அதை தூக்கி எறிந்து விடுகிறார். These are not great things. In a moment the Lord will cast them away. ஆவிக்குரிய கட்டுகள் என்று சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். We can see certain things as spiritual binding. நமக்கு வந்த கட்டுகள் என்ன அனுபவத்திலே எதற்காக வந்தது? What for and to what experience our bindings came upon us. உன்னுடைய பிள்ளைகள் கூட சில சிறையிருப்பிலே போகிறார்களே, அதற்கான காரணம் என்ன? Even some people of God go into captivity. What is the reason for it? எல்லா பாரங்களும் நீங்கினவர்கள் பல பாரங்களினால் அழுத்தப்படுகிறார்களே, அதனுடைய காரியம் என்ன? Some are removed of the burdens, yet they are pressed down by various burdens. What is the reason for நாம் it? இதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential we should understand about it. முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. In Acts of the Apostles, chapter 12, we are able to realize the chief apostle Peter was in captivity. அவனை பிடிக்கும்படியாக ஒரு வல்லமை தொடர்ந்து கொண்டே வந்தது. A power was following not to imprison him. ஏரோது எப்படி ஆயினும் அவனை பிடித்து விட வேண்டும் என்று அவனை தொடர்ந்தான். Herod was following him not to make him captive. ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே அவனை அந்த வல்லமை பிடித்து விட்டது. In a particular place that power has bound him. வேறு வழியே இல்லை. அவன் அதிலே சிக்கிக் கொண்டான். அவனை கொண்டு போய் சிறைச்சாலையிலே 2 சேவகர்கள் நடுவே வெண்கல சங்கிலிகளால் கட்டி அவனை படுக்க வைத்து விட்டார்கள். There was no other means. He was caught and he was taken into the prison. He was bound in chain in between 2 soldiers. அவன் சிறையை வாஞ்சிக்கவில்லை. He did not desire prison. சிறைப்பட்டு போன வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. He did not like the prison life. ஆனால் அவனை அந்த வல்லமை தொடர்ந்து பிடித்து அவனை சிறைப்படுத்தினதாக பார்க்கிறோம். But that power has followed him, caught him and made him prisoner. நீ எதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு வல்லமை உன்னை சிறைப்படுத்தும்படியாக உன்னை பின்தொடருகிறதை நீ ஆவியிலே உணர வேண்டியது அவசியம். Whether you desire or not, you have to realize in your spirit that some kind of power is following you to imprison you. அந்த வல்லமை அவனை பிடித்து அடிமைப்படுத்தின பொழுது அவனுக்கு ஜெபம் கூட வரவில்லை. When that prison imprisoned him and made captive, he could not pray. அப்போஸ்தலர் 12:4 பார்க்கும் பொழுது அவன் நித்திரை பண்ணி விட்டான். ஏனென்றால் அவனுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. ஏன் இப்படி ஒரு சம்பவம்? நான் ஏன் சிறைப்பட வேண்டும்? நான் ஒரு ஊழியன் அல்லவா? நான் கர்த்தருடைய வேலை தானே செய்தேன். அவனுக்குள்ளே ஒரு மன போராட்டம். அந்த துக்கத்திலேயே அவன் அப்படியே தூங்கி போய் விட்டான். In Acts chapter 12 verse 4, he was having sorrow regarding his imprisonment. Am I not a servant of God? Am I not doing the ministry of God? Why I am imprisoned? Because of this sorrow, he fell asleep. அவனுக்கு அந்த இரவு நேரத்தை ஜெபத்திலே கழிக்க அவனுக்கு இயலாமல் போய்விட்டது. He was not able to spend the night hour in prayer. அவன் கடைசியாக சிறையிருப்பிலேயே தூங்கி விட்டான். Finally, he fell asleep in prison life. பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்பாக ஒரு வல்லமையினுடைய தாக்குதல் இருப்பதை நீங்கள் புரிய வேண்டும். Beloved child of God, you should understand that behind every activity there is the attack of a spirit. இந்த சிறையிருப்பு ஊழியத்தின் நிமித்தம் வந்த ஒரு சிறையிருப்பு. This imprisonment came to him due to his ministry. இல்லாவிட்டால் சுவிசேஷத்தின் நிமித்தம் வந்த ஒரு போராட்டம். It is a struggle which came because of the gospel. நீங்கள் எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் அதற்கு பின்னாக ஒரு வல்லமையினுடைய போராட்டம் இருப்பதை நீங்கள் ஆவியிலே உணர வேண்டும். Whatever ministry you are doing, you should realize in the spirit that there is a power behind it. அது ஒரு சிறிய ஊழியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெரிய மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியமாக இருக்கலாம். Perhaps it may be a small ministry or it may be a powerful great ministry. எந்த ஊழியமானாலும் அதற்கு பின்னாக ஒரு வல்லமை இருந்து கொண்டே போராடிக் கொண்டே இருக்கும். Whatever may be the ministry, behind it a power will be working and இவனுக்கு attacking. வந்ததான இந்த சிறையிருப்பு, இந்த கட்டுகள் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் வந்த ஒரு போராட்டம். The imprisonment, the problem he faced was because of the gospel. ஆனால் அதை எதிர்கொள்ள அவனுக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. But he did not have strength to oppose it. நல்ல ஒரு போஸ்டிங், பிரதான அப்போஸ்தலன் என்கிற ஒரு நல்ல பதவி.
He had a good posting that he was a chief apostle. ஆனால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள அவனுக்கு ஒரு பலன் இல்லாமல் போய்விட்டான். But he did not have the power to overcome the situation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கு பின்பாக ஊழியர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்பாக ஒரு வல்லமையினுடைய தொடர் இருந்து கொண்டே இருக்கும். Whether you are servants or believers, whatever ministry you are doing behind it, you can realize the attack of some kind of spirit. நான் இதை சொல்லிவிட்டேன் என்று சொல்லி இனிமேல் ஊழியத்தை நீங்கள் விட்டு ஓடிவிடக் கூடாது. Because I am telling this, you should not give up the ministry and run away. ஊழியத்துக்கு பின்பாக ஒரு வல்லமை உண்டு, அதை எதிர்த்து மேற்கொள்ளுகிறவன் தான் ஊழியத்தை செய்ய முடியும். There is a spirit or power behind the ministry. One he is able to overcome alone can do the ministry. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Acts chapter 12 verse 11 we read, கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார் என்று சொல்லி இருக்கிறது. it is written, the Lord delivered him. 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது In verse 17, அவன் தன் கர்த்தர் தன்னை விடுதலையாக்கின விவரத்தை மற்றவர்களுக்கு அவன் விவரித்து சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is written, he is explaining in what manner the Lord has delivered him to other people. சிறைப்படுத்துவது சாத்தானுடைய வேலை, அவனை விடுதலையாக்குவது தேவனுடைய வேலை. It is the work of Satan to make one a prisoner. It is the work of God to deliver him. உன்னை கட்டுவது சாத்தானுடைய வேலை, கட்ட அவிழ்ப்பது தேவனுடைய வேலை. It is the work of Satan to bind you. It is the work of the Lord to bind the loose. உன்னை அகப்படுத்தும்படியாக பல வல்லமைகள் போராடும், உன்னை காப்பாற்றும்படியாக தேவ ஆவியானவர் போராடுகிறார். Many powers will be attacking against you, not entangle you, but the Spirit of God is fighting against you. இங்கே அந்த மனிதன் சிக்கி அவன் தவித்தான், ஆனால் கர்த்தர் அவனை எப்படி விடுதலையாக்கினார்? Here the man was entangled, he was lagging, but how the Lord delivered him. ஊழியம் என்று சொன்ன உடனே நம்மில் எத்தனை பேர் ஊழியம் செய்கிறோம்? When we speak of ministry, how many of us are doing the ministry? நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? What we think, ஊழியம் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கிறபடினால் தான், ஊழியத்தை குறித்த தவறான விளக்கங்கள் போதிக்கிறபடினால் தான் ஊழியத்தின் மேன்மை நம்மில் அநேகருக்கு தெரியாமலே போய்விடுகிறது. when we remember about the ministry, we have a different explanation. That is why we are not able to realize the greatness of the ministry. இன்றைக்கும் கூட பலர் பல விதங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். Even today, many people doing the ministry in various ways. நாம் அந்த ஊழியங்களை குறை சொல்லும்படியாக வரவில்லை. I am not coming to find fault with those கவனியுங்கள், ministries. நம்முடைய ஊழியம் என்பது வித்தியாசமானது. Our ministry is different. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே என்று சொல்லி இருக்கிறது. There are different ministries, but God is one. நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பது கூட ஒரு ஊழியம் தான். You are giving a crust of water, it is also a ministry. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு ஊழியமாக, ஒரு சர்வீஸ் மைண்ட்ல நீங்கள் செய்தால் அது ஒரு ஊழியம். Every act that is doing, if you do in service mind, it is a ministry. ஆனால் அந்த ஊழியம் செய்யும் பொழுது அதற்கு பின்னாக அதனுடைய பிரதிபலனை நீ பெற்றுக்கொள்ள முடியாத அளவு உன்னை கட்டும்படியாக ஒரு வல்லமை போராடும். But when you are doing the ministry, some kind of power will be working against that, so that you may not be able to reap the rewards. அந்த போராட்டத்தை நீ உணர வேண்டியது அவசியம். You have to realize that struggle. நீ ஒரு ஊழியம் செய்து விட்டு வந்தால் அதற்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஒரு ஜெப வீரனாய் இருந்து அந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். Once you finish the ministry, you will have some kind of attack of the devil, but unless you are a prayer warrior, you cannot overcome that attack. ஆனால் பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? But what did Peter do? அவர் அங்கே நித்திரை பண்ணி விட்டார். He fell asleep. ஆனால் அவர் சார்ந்திருந்த சபை என்ன செய்தது தெரியுமா? But what did the church upon which he was அப்போஸ்தலர் defending? 12:5 நாம் பார்க்கும் பொழுது In chapter 12, Acts chapter 11, அங்கே அவர்கள் சபையார் ஊக்கமாய் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். the members of the church prayed for him fervently without ceasing. அந்த ஜெபம் பரலோகத்தை தட்டவில்லை, பரலோகத்தை உலுக்கினது, அசைத்தது. That prayer did not touch heaven, but it has shaken the heaven. நம்முடைய ஜெபம் என்பது பரலோகத்தை தட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது, பரலோகத்தை அசைக்கக்கூடியதாக, தேவனை திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். Our prayer should not be merely touching the heaven, but it should be able to shake the heaven itself. It should be able to make God turn towards us. அருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும், நீ ஒருவேளை ஜெபிக்காமல் கிடந்திருந்தாலும் உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு என்பதை நீ நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம் இதுதான். Beloved child of God, in whatever binds you may be, but you should realize you are not praying, but there is a group which is praying for you. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அப்போஸ்தலர் 12:11 யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். In Acts chapter 12 verse 11, the Lord had delivered him from the hand of the Herod and the expectations of the people of the Jews. உனக்கு விரோதமாக பலவிதமான மனிதர்கள் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். Various kinds of people are just working against you. இந்த வல்லமைகளிலே நீ சிக்கி நீ அகப்பட்டவனாக இருக்கலாம்,
ஆனால் இன்றைக்கு நீ சுவிசேஷ ஊழியம் என்றைக்கோ செய்தாயே அதனுடைய போராட்டம் தான் உன்னை கட்டியிருக்கிறது என்பதை புரிந்தால் இன்றைக்கு நீ ஜெபித்தால் கர்த்தர் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உன்னை விடுவிப்பார். You may be entangled in certain kinds of bindings, but if you realize because of ministry that you did once, the Spirit has come and attacked. If you realize that, today you can get deliverance. இதே போன்ற ஒரு அனுபவம் பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்பட்டது. Paul and Silas had a similar experience. இதை குறித்து பவுல் பேசும் பொழுது When Paul speaks about it, நான் பாதகன் போல சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் மாறிவிட்டேன் என்று சொன்னான். for the sake of gospel, I became as a sinner and as bound. பேதுருவுக்காவது இந்த கட்டுகள் என்று சொல்லுகிறது ஒரு இரவு தான் இருந்தது. In the case of Peter, that binding existed for only night. ஆனால் ஊழியம் முடிகிற வரைக்கும் கட்டுகளும் வேதனைகளும் சிறையிருப்பும் பவுலுக்கு அதிகரித்துக் கொண்டே வந்தது. But till the ministry of Paul was ceasing, the imprisonment and difficulties and struggles were on the increase. அவனுக்கு தெரியும் இந்த ஊழியத்தில் நிமித்தம் ஒரு போராட்டம் உண்டு என்று அவனுக்கு தெரியும். He was aware because of the ministry he will have to pass through persecution. இன்றைக்கு अनेகர் ஊழியம் செய்தவர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்யாமலே இருக்கிறார்களே காரணம் என்ன? Many have been doing ministry, but now they are not doing ministry. What is the reason? விசுவாசிகளும் அவருடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணம் கிருபைக்கு ஏற்ற வண்ணம் தாளந்துகளுக்கு ஏற்ற வண்ணம் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். The believers are also doing the ministry according to their call and talent and capability. ஆனால் இன்றைக்கு அந்த ஊழியத்தை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். But today they have stopped that ministry. அதுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? Beloved, what is the reason for it? அந்த ஊழியத்தின் நிமித்தம் அவர்களோடு போராடின, அவருடைய குடும்பத்தோடு போராடின, அவருடைய பிசினஸோடு போராடின வல்லமையை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த கட்டுகளில் இருந்து அவர்கள் ஜெபித்து வெளியே வராதபடியால் தான் இன்றைக்கு அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாதவர்களாக மாறி போனார்கள். They are not able to realize the powers which are attacking and in their life against their ministry and various activities. They were not able to pray and get deliverance, therefore they have stopped doing ministry. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 36 37லே கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts chapter 16 verses 36 37 it is written the Lord delivered them. எப்படி பவுலும் சீலாவும் விடுதலையானார்கள்? In what manner Paul and Silas were அவனுக்கு இந்த delivered? கட்டுகள் இந்த போராட்டம் ஊழியத்தின் நிமித்தம் வந்தது என்று தெரிந்தபடினால் பவுலும் சீலாவும் இரவிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். As both of them realized that this imprisonment came to them because of the preaching of the gospel, they were happily praying and praising God in the night hours. நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம் பிரியமானவர்களே? Beloved, in what manner we are doing the ministry? நமக்கு ரெண்டு கைகள் நன்றாக இருக்கிறது. We have two good hands. கால்கள் நன்றாக இருக்கிறது. We have good feet. பேச்சு திறமைகள் இருக்கிறது. We have talent of speech. உலக ஞானங்கள் இருக்கிறது. We have wisdom of the world. ஊழியம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் தேசம் திறந்திருக்கிறது. There is facilities and means of the land is open before நம்ம us. எத்தனை பேர் கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்கிறோமா? How many of us are doing at least something for the sake of the Lord? நாம் எல்லாரும் கர்த்தர் நமக்கு எதையாவது செய்ய வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்பார்த்து இந்த கூட்டத்துக்கு கூட வந்திருப்போம். We are all expecting that God should do something for us. With our expectation we came to this meeting. இந்த கூட்டத்துக்கு போனா ஏதாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமா? நமக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துற மாட்டாரான்னு தான் வந்திருக்கமே தவிர கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால் அதிலே பதில் சரியாக வரவே வராது. If we go to the meeting, will we not get some kind of blessing? Will we not get deliverance? Will we not get a word of promise? We are expecting something from God, but what we are doing for the God, the answer is nothing. ஒரு சகோதரனுக்கு கால் கிடையாது. A brother was lame, ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். but he was saved. அவருக்கு கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை. He had decided to something for the Lord. எப்படி கால் இல்லாமல் எங்கே போய் ஊழியம் செய்ய முடியும்? Without legs, how he can go and do the ministry? அதனால அவருக்கு மிகுந்த விசனமாக இருந்தது. He was in much sorrow. ஒரு நாள் அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல். One day he got a revelation. அப்படினால பேப்பரை எடுத்துக்கொண்டு இந்த பைபிள்ல உள்ள வாக்குத்தத்த வசனங்களாக எழுதி கொண்டே இருந்தார். He took the piece of paper and wrote the verses which you promised in the Bible. ஒரு பேப்பர்ல ஒரு வாக்குத்தத்தத்தை எழுதுவார், அதை சுருட்டி ஜன்னல் வழியாக வெளியே போடுவார். He used to write a promise in a piece of paper, roll it and throw out the window. அங்க ரோட்ல போகும்போது திடீர்னு ஜன்னல் வழியா ஒரு பேப்பர் வந்து கீழே விழும். When somebody is walking along the road, a paper will come on the road. அவங்க என்னடா திடீர்னு இந்த வீட்ல இருந்து வரிசையா பேப்பர் வந்துட்டே இருக்குன்னு ஒரு ஆள் போய் எடுத்து பார்த்தான். One person thought why the papers are coming one after another from the house, and he took it. அதுல ஒரு வாக்குத்தத்த வசனம். There was a promise. அத வாசிச்சிட்டு அவன் டெய்லி அத ஒவ்வொரு நாளும் வந்து அதை எடுத்துட்டே போயிட்டே இருந்தான். இப்படி ஜனங்கள் போறவங்க வர்றவங்க எல்லாம் இந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொண்டே போனார்கள். Everybody came and took the promise. The people who were walking along were taking the promise and going about. அதை எடுத்து போன ஒரு ஆளுக்கு அந்த வாக்குத்தத்தம் பலித்து விட்டது. In the case of one
person who took the promise, it was fulfilled. பயங்கர போராட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த வசனம் அவனோடு பேசி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுடைய பிசினஸ் எல்லாம் அதிகமாக செழிக்க ஆரம்பித்து விட்டது. He was in a severe struggle and persecution, but when he took the promise and prayed upon it, there was prosperity in his business. அவனுக்கு திடீரென்று அந்த வசனம் எழுதி போட்ட ஆள் யார் என்று பார்க்கும்படியாக வந்தான். All of a sudden he came to see the person who has written and dropped the promise. அங்க வந்து பார்த்தால் ரெண்டு கால் இல்லாத ஒரு சகோதரன் டெய்லி பைபிள்ல இருந்து கொஞ்சம் வசனத்தை எழுதி வெளியே போடுகிறார். There a brother who has no legs was sitting and writing biblical verse and dropping down. உடனே அவர் சொன்னார், நீங்க எழுதி போட்ட வசனத்தை நான் படித்தேன், என்னுடைய வாழ்க்கையில் அது பலித்து விட்டது, நான் உங்களுக்கு எதையாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். He said, I have read the biblical verse that you have written and dropped, it was fulfilled, therefore I am prosperous, I want to do something to you. நான் ஊருக்கு வெளியே ஒரு பண்ணை வீடு வைத்திருக்கிறேன். I have a farm just far away from the village. நீங்கள் என்னோடு வந்தால் அந்த வீட்டில் வைத்து உங்களை கடைசி வரை பராமரிக்கிறேன். If you come to me with that house, I will take care of you till the end. அப்பொழுது இவர் சொன்னாராம், அந்த வழியாக ஆட்கள் போய்க்கொண்டே இருப்பார்களா, வருவார்களான்னு கேட்டார். Then he asked, will the people be passing along that way? அப்போ சொன்னா, இல்ல ஊருக்கு வெளியே அமைதியான இடம், மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் என்று சொன்னார். He said it is a far away place from the village, there is nobody walking, it is a lonely place. அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னான், அந்த ரெண்டு கால் இல்லாத சகோதரன், அப்படி அல்ல பிரியமான சகோதரனே, நான் இங்க இருந்து என்னால முடிந்த அளவு ஏதாவது வசனத்தை யாருக்காவது சொல்லணும், நான் வெளியே போய் எனக்கு சொல்லக்கூடிய வளர்ந்து எனக்கு பலன் இல்ல, அப்படினால இந்த ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் செய்ய விரும்புகிறேன், இந்த கஷ்டமான இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன்னு சொன்னாராம். That brother told, I do not have legs, that's therefore I will continue the ministry, I cannot walk along and do the ministry, therefore I continue to remain in this house and do this ministry. நீங்க யோசித்து பாருங்க, you think about it. நீங்கள் என்ன கர்த்தருக்காக, நாம கர்த்தருக்காக என்ன செய்கிறோம், what we are doing for the Lord. அந்த சகோதரனுக்கு ரெண்டு கால் இல்ல, ஆனா எழுதக்கூடிய கிருபை இருந்தது, எழுதி போட்டு ஆத்துமாக்களை அதன் மூலமாக சந்தித்து கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தின ஒரு ஊழியன். That brother did not have two legs, but he has the ability to write. Because of that ability, he wrote the verses and dropped. By that he was able to bring in salvation many people. அவருக்கு ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம் வரவில்லை, ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் வந்தது. அது வேண்டாம், இந்த ஊழியத்தை நான் கடைசி வரை தொடர்கிறேன் என்று சொன்னான். He did not have struggle due to the ministry, but he was receiving blessing. Yet he denied the blessing and decided to continue the ministry till the end. மதர் தெரேசா அவர்கள் அந்த கல்கத்தாவிலே ஊழியம் செய்த பொழுது அந்த ஊர்ல உள்ள ஒரு முக்கியமான ஆள் வந்து, இந்த சகோதரியை உடனடியாக அவங்க நாட்டுக்கு அனுப்பி விடுங்கள், வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னாராம். When Mother Teresa was doing the ministry in Calcutta, a person who was an important person came and reported that this woman should be sent to her native country, she should not continue here as a stranger and do the ministry. இவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்க கூடாது, அவங்களை திருப்பி அனுப்புங்கள் என்று சொன்னாராம். He told citizenship should not be granted to her, she should be asked to go back to the country. அப்படி சொன்ன ஆளிடத்துல அந்த மேல் அதிகாரி, அந்த கவர்மெண்ட்ல முக்கியமான ஆள் சொன்னாராம், ஒரு முக்கியமான தலைவர், அந்த சகோதரியை போல குஷ்டரோகிகளை நீ போய் பராமரிக்கிறாய் என்று சொன்னால் நான் அனுப்பி விடுகிறேன் என்று சொன்னார். An important leader of the government, a superior officer, told that person, if you can take care of the lepers like her, I will send her to foreign country. ரோட்ல கிடக்கிற அந்த குஷ்டரோகிகள் எல்லாம் நீ தூக்கி உன் வீட்ல வச்சு பாக்குறேன்னு சொன்னா அந்த அம்மாவை அனுப்பிடலாம்னு சொன்னாராம். If you can gather the lepers on the roadside and take care in the house, we can send that woman. பிரியமானவர்களே, ஊழியம் என்று சொல்லும் பொழுது போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும், ஆனால் நீங்கள் முடங்கி போய்விடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறோம், நீங்கள் ஜெபித்தால் அந்த ஊழியத்தின் போராட்டத்தில் இருந்து இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார், நீ மறுபடியும் ஊழியம் செய்யலாம். Beloved people of God, when you start do some kind of ministry, definitely you will face struggles and attacks, but you should not be discouraged. But if you have the spirit of prayer, right from this meeting, we are telling that you will be able to get deliverance by the prayer. அடுத்ததாக தானியேலுடைய புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது, in the book of Daniel we read, மூன்றாம் அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த போராட்டத்தை நாம் பார்க்கலாம். in chapter 3 we are reading the struggle which Shadrach, Meshach and Abednego faced. 25-26 கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். 28 விடுவித்த விதத்தை அங்கே தெளிவாக விடுவித்த தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். In verse 25 and 26 the Lord delivered him. In verse 29 they are glorifying God who has given deliverance. இங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட போராட்டம் என்ன? What was the struggle that they faced here? தேவன் அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்று உங்களுக்கு தெரியும்.
தெரியும். You know from which situation God was able to deliver them. தேவனை ஆராதிப்பதின் மூலமாக போராட்டம் வந்தது. By worshiping God they were facing the struggle. தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We should understand that when we are worshiping God we will have to face struggles. அநேகர் சொல்கிறார்கள் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆவியிலே நிரம்பினேன், மணிக்கணக்காக போராடினேன், மறுபடியும் எனக்கு இந்த போராட்டம் வருகிறது என்று சொன்னார்கள். உண்மையாகவே நீ அப்படி செய்யும் பொழுது போராட்டம் வரத்தான் செய்யும். Many people say I am worshiping God, I am getting with the spirit and I am spending more hours in prayer, but the troubles are on the increase. When you do so, definitely troubles will increase. ஸ்பிரிச்சுவலா நீங்க முன்னேறணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கனாலே போராட்டம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை ஜெயிக்கவும் நீங்கள் அதை பழகி இருக்க வேண்டியது அவசியம். If you decide to go spiritually forward you will face struggles, but you should be accustomed to get victory over these struggles. ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்மில் ஆராதனை என்பது மிகவும் குறைவான ஒரு அனுபவம். When we speak about worship in our meetings there is less experience of worship. அவர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தவர்கள். They were the people who were worshiping God day and night without ceasing. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் சொன்னார்கள். காரணம் அவர்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தவர்கள். They were able to give reply on the king boldly that the Lord whom we continue to worship day and night is able to deliver us, because they had the experience of worshiping God day and night. சரியான ஆராதனைனா இப்போ இந்த இடமே அசைந்திருக்க வேண்டியது அவசியம். If the right kind of worship, this place might have been shaken. சரியான ஒரு அபிஷேகம் வரும் பொழுது, ஒரு ஆராதனை நாம் செய்யும் பொழுது தேவன் மகத்தான காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். When the right anointing comes, when we do the right kind of worship, Lord is doing great things. இவர்களுக்கு ஏற்பட்ட போராட்டம் என்ன? What is the struggle that they face? தேவனை ஆராதிக்க கூடாது. You should not worship God. தேவனை பணிந்து கொள்ள கூடாது. You should serve God. பொற்சிலையை தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும். You should worship the golden statue. அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த சூளை 7 மடங்கு சூடாக்கப்படும். If it is not so, the furnace will be heated 7 times. எப்பொழுதுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சரியாய் ஆராதித்து விட்டு போன உடனே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய அளவிலே உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் அவசியம். You should understand when you worship God rightly and return, you are facing problems. That means you need faith and the prayer life to overcome those struggles. அந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். The Lord delivered from the furnace of fire. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் சரியான விதத்திலே கர்த்தரை ஆராதித்து பழக வேண்டும். A child of God should be trained to worship God in the right way. ரோமர் 12:1 பார்க்கும் பொழுது ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Romans chapter 12 verse 11, we should offer lives a living sacrifice, that is a reasonable service. ஒரு மனிதன் தன் தேவனை சரியான விதத்தில் ஆராதிக்கும் பொழுது அவன் இனிமேல் ஆராதிக்க கூடாது என்று சொல்லி பிசாசு பயங்கரமாக ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். When a man is worshiping God truly, the devil will bring an attack upon him that he should not continue to worship God anymore. ஆதி நூற்றாண்டுகளிலே இயேசுவின் நாமத்தை குறித்து நீ எவ்வளவும் பேசக்கூடாது என்று தடுத்தார்கள். In the early century they were stopped from speaking the name of Jesus Christ. சரியான ஒரு ஆராதனை என்பது அக்கினி சூளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிடும். The right kind of worship will break the barriers of the furnace of fire. உனக்கு விரோதமாக அக்கினி பரீட்சைகள் எத்தனை விசை வந்தாலும் அத்தனை விசையை நீ ஜெயிக்க முடியாக உன்னை விடுதலையாக்கக்கூடிய தேவகுமாரனுக்கு ஒப்பான வல்லமை உன்னோடு கூட நடந்து வந்து கொண்டே இருக்கும். So many times the fiery trials may come against you, but the image and visible nature of the Son of God will come and deliver you. அவர்களுடைய ஆராதனையிலே அவர்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்த நம்பிக்கை அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. The hope, that trust they placed on the God whom worship did not decrease at all. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவியாமற் போனாலும் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்பது ராஜாவாகிய உனக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். Our God whom worship is capable of delivering us. Even if he is not delivering, we will not worship the golden statue. The king should understand very clearly. They told boldly. நீங்கள் தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அந்த தேவன் ஜீவிக்கிறார், எனக்காக கிரியை செய்வார் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் ஆராதித்து பழகுங்கள். Not only worshiping God, my God is living. You should have the assurance and trust and hope. With that experience you should continue to worship God. என்ன நடந்தது தெரியுமா? What happens? நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? What do you think? அக்கினி சூளையிலே போடாத அளவுல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். You expect the Lord should perform a miracle that you are not cast in the fiery furnace. பிரச்சனையே வராமல் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You pray God should protect you without temptation. தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God? அக்கினி சூளை 7 மடங்கு ஏற்றி அதிகமாக்கினாலும் அதற்கு உள்ளே கர்த்தர் வந்து அற்புதம் செய்ய வாஞ்சிக்கிறார்.
The furnace is heated 7 times, you are cast into it, yet the Lord wants to get into that furnace and deliver you. போராட்டம் வராது என்றல்ல, போராட்டத்துக்கு உள்ளே தேவன் வந்து அற்புதங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். Not that struggles will not come, in the midst of the struggles the Lord wants to come and deliver you. அங்கே பார்த்தால் அக்கினியினூடே 4வது நபர் உலாவிக் கொண்டிருந்தார். அக்கினிக்குள்ளே இவர்கள் எல்லாருமே விடுதலையோடு அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். In the midst of the fire, the 4th person was moving. All these persons were moving in the fire with deliverance. நீ அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளி. You are a fireman delivered from the fire. உன்னை எந்த ஒரு அக்கினியும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. No kind of power can do any damage. நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The Lord whom worship is a living God. ஆனபடியால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். எந்த போராட்டம் வந்தாலும் ஆராதிக்கிற மனிதனுக்கு போராட்டம் உண்டு, ஆனால் விசுவாசத்திலே அவன் அதை ஜெயிக்கிறான். You should be full of trust. Whoever a man is worshiping, definitely he will face problems, but in faith he is able to overcome. உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவனையும் தேவன் விடுதலையாக்குகிறார். If a man is serving God truly, the Lord is delivering. If a man is worshiping God truly, the Lord is delivering him too. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In 2 Corinthians chapter 1 verse 10 we read, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து தேவன் எங்களை தப்புவித்தார். The Lord delivered us from such a death. இப்பொழுது தப்புவிக்கிறார். Now he is delivering. இனிமேலும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். He will also deliver in future. We are trusting in him so. கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை இந்த கூட்டத்திலே விடுதலையாக்கப் போகிறார். The people who are trusting in the Lord continue to abide in him. The Lord will deliver you through this meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அடுத்ததாக தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது, When we think about the life of David, அவனுக்கு பலத்த சத்துருக்களுடைய போராட்டம். he had an attack of many kinds of enemies. அவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் போராட்டம், வெளியேயும் போராட்டம். He had struggle inside and outside. ஒரு பகுதியிலே சவுலுடைய போராட்டம், மற்றொரு பகுதியிலே பெலிஸ்தருடைய போராட்டம். On one side the attack of Saul, on the other side the attack of the Philistines. மனதிலும் போராட்டம், மாம்சத்திலும் அவனுக்கு போராட்டம். He had attack in the mind as well as in the flesh. கர்த்தர் அவனை விடுவிக்க சித்தம் கொண்டார். The Lord will to deliver him. இந்த போராட்டம் எதனாலே அவனுக்கு வந்தது? Why did he face this struggle? 1 சாமுவேல் 22 அதிகாரம் 1 அல்லாவிட்டால் 28 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In 1 Samuel chapter 22 verse 1 or 28 verse 1, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is written? அங்கே அவர் எல்லா சத்துருடைய கைகளுக்கும் அவனை விடுதலையாக்கினார். The Lord delivered him from the hand of all enemies. கர்த்தருடைய 2 சாமுவேல் 22:1 இல்லாவிட்டால் 28 நாம் பார்க்கும் பொழுது, 2 Samuel chapter 22 verse 1 or 28 verse அங்கே 1, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is written? கர்த்தர் அவனை எல்லா சத்துருடைய கைகளுக்கும் அவரை நீங்களாக்கி விடுவித்த போது அவன் அந்த பாடலை பாடினான். The Lord had delivered him from the hands of all enemies. At that time he was singing this song. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name 1 of சாமுவேல் 2 சாமுவேல் 22:18 பார்க்கும் பொழுது, In 2 Samuel chapter 22 verse 18, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கு கர்த்தர் என்னை விடுவித்தார். the Lord delivered me from my strong enemy and from them that hated me. அவனுக்கு விரோதமாய் பலத்த சத்துருக்கள் எழும்பினார்கள். Strong enemies rose against him. ஒன்று அவனுடைய குடும்பத்திலே அவனுக்கு ஒரு சத்துரு, On one side there was enemy in his family. மற்றொரு பகுதியிலே வெளியரங்கமாக அவனுக்கு பலவிதமான சத்துருக்கள். On the other side outwardly he was facing many enemies. பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் தான் அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருந்தது. In the midst of severe struggle his life was proceeding. ஆனால் ஒரு காலத்திலே அவன் நிம்மதியாக ஆடு மேய்த்துக் கொண்டு பாடல் பாடிக்கொண்டு இருந்த ஒரு ஆள். But once he had a calm and quiet life, he was looking after the sheep and singing songs. அவனுக்கு வேற எந்த பொறுப்புகளும் கிடையாது, He did not have responsibility. எந்த பாரங்களும் கிடையாது. He did not have any burden. அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடித்துக் கொண்டே சமாதானமாய் இருந்தான். He was also praising and glorifying God. He had led a peaceful life. அவனுக்கு வேலைன்னு சொன்னா தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பது, பராமரிப்பது. His work was looking after the sheep and nourishing them. ஆனால் என்ன நடந்தது? What happened then? எப்பொழுது இவனுக்கு அபிஷேகம் கிடைத்ததோ When he received anointing, அந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு போராட்டங்கள் தொடங்கிவிட்டது. from the moment struggles began in his life. ஒன்று ஊழியம் செய்தால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. On the one hand, when do ministry, you will have struggles. தேவனை நன்றாக நீ ஆராதித்து பழகினால் உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. If you are accustomed to worshiping God truly, then you will have struggles. மூன்றாவது, அபிஷேகம் பெற்றுவிட்டாலே உனக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. Thirdly, when you receive anointing, you will face many struggles. ஆனால் தேவன் இதிலிருந்தும் அவனை விடுவித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. But the Bible says God delivered him even from this. யார் உன்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்விக்கு தேவன் உன்னை விடுதலையாக்குவார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். For the question, who shall deliver me? We give the answer, Lord will deliver you. அபிஷேகம் பெற்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த அபிஷேகம் இருக்கும் வரை உங்களுக்கு இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். The anointing people should realize until you have the anointing, these struggles will continue. உன்னுடைய தலையில் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட
அபிஷேகம். What kind of anointing is upon your heads? அது ராஜ அபிஷேகமா? Is a royal அது anointing, தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகமா? prophetic anointing, அது ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகமா? a priestly அது anointing, ஒரு சுவிசேஷகனுடைய அபிஷேகமா? evangelist anointing? அது காப்பாற்றுகிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமா? Is it the anointing given to safeguard you? வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 5 காரியங்களுக்காக அபிஷேகத்தை கர்த்தர் அவர் கொடுத்தார். From the Bible we can understand God has given anointing for 5 reasons. அந்த அபிஷேகத்தை சரியான விதத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand rightly about the anointing. ஏதோ ஒரு கை தட்டுகிறதற்கும் 2 நிமிஷம் அப்படி அசைகிறதற்குமாக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அல்ல. The anointing is not given to merely clap hands and move for 2 minutes. உனக்குள்ளே ராஜ அபிஷேகம் இருந்தால் நீ ஒரு ஆளுகை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். If you have royal anointing, you should have rule. தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருந்தால் நீ தீர்க்கதரிசனம் சாகுவரை சொல்ல வேண்டும். If you have the prophetic anointing, you should prophesy till your death. ஆசாரிய ஊழியனுடைய அபிஷேகம் இருந்தால் சாகுவரை நீ ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். If you have priestly anointing, you should do the priestly ministry till the death of your life. சுவிசேஷ ஊழியத்தின் அபிஷேகம் இருந்தால் சாகுவரை நீ சுவிசேஷகனாய் வாழ ஊழியம் செய்ய வேண்டும். If you are anointing of evangelical activity till your death, you should do the evangelical work. மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் இருந்தால் நீ அந்த ஊழியத்தை சாகுவரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். If you have the anointing to protect others, you should continue that ministry till your death. தாவீதினுடைய அபிஷேகம் ராஜ அபிஷேகம். The anointing of David was a royal anointing. அவன் ராஜாவாக மாற்றப்படக்கூடிய ஒரு அபிஷேகம். Anointing which will make him as a king. அந்த அபிஷேகம் அவன் தலையின் மேல் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது இருந்து அவனுக்கு பயங்கரமான போராட்டம். From the time that anointing came upon his head, he started ஏனென்றால் facing troubles. சிங்காசனம் அவனுக்காக காத்திருந்தது. The throne was waiting for him. அந்த சிங்காசனத்தை அடையும் வரை அவனுக்கு அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. Until he was able to receive the throne, he faces அருமையானவர்களே, troubles. உங்கள் தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? What kind of anointing is upon your heads? இந்த அபிஷேகத்தின் நிமித்தம் பலத்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். Because of this anointing, many kinds of enemies will arise against you. முதலாம் சாமுவேலில் 2ஆம் சாமுவேலில் சொல்லி இருக்கிறது. In 2 Samuel it is written, அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்கள் அவனை மேற்கொள்ள வந்து விட்டார்கள். as soon as they heard that he was anointed as a king, the Philistines came to overcome him. அரணிப்பான இடத்துக்கு போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. He went to a strong place and delivered himself, the Bible says. அதனால அபிஷேகம் பெற்றவனே போராட்டமே இருக்காதுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு பின்புதான் போராட்டம் ஜாஸ்தியாகும். அது எதனுடைய அடிப்படையிலே? உன்னுடைய அபிஷேகத்தின் அழைப்பின் மேன்மையின் அடிப்படையில் போராட்டங்கள் கூடும் குறையும். Don't think once you receive anointing there will be no struggles, and as soon as you receive anointing, struggles will be on the increase. It is based on the nature of anointing you receive. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Yet what happened? இவன் ஆண்டவரை விசாரிச்சு அந்த போராட்டங்களிலிருந்து தப்பிக்கொண்டே வந்தான். He was asking unto God, asking and delivering from the problems. ஒவ்வொரு இடத்திலும் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. In every aspect he has a habit of asking God. ஆசாரியனிடத்தில் போய் அங்கே தேவனுடைய ஆசாரியனிடத்தில் ஆலோசனை கேட்டு தன்னை காத்துக்கொண்டே வந்தான். He went to the priest, received the counsel of God and safeguarded him. ஒரு இடத்துல சூழ்நிலை மாறினது. பலன் இல்லாமல் போகுமிட்டும் சத்தமிட்டு அழுதான். On an occasion the situation changed. He was weeping till he lost strength. அந்த ஆசாரியனுடைய ஐக்கியம், அந்த கண்ணீரின் ஆவி அவனை இந்த போராட்டத்திலே அவனை ஜெயிக்க வைத்து அவனை பாதுகாத்துக் கொண்டே வந்தது. And the fellowship of the priest and the spirit of praying with tears delivered from the problem. 2 சாமுவேல் 22:18 படி பலத்த சத்துருவின் கையில் இருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். According to 2 Samuel chapter 22 verse 18, from the hand of a strong enemy the Lord delivered him. உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளது? Beloved people of God, what kind of struggle you are facing? நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தால் உங்களுடைய போராட்டம் அதற்கு ஏற்ற அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். If you are spirit baptized according to the nature of your anointing, you will face struggles. நீ எவ்வளவு ஆவியில் நிரம்புறியோ அவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். அவ்வளவு நீ உனக்கு கண்ணீரின் ஆவி வேணும். தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் தொடர்பும் உனக்கு வேணும். How much anointing you are receiving, so much attack will come upon you, but you should have the prayer of shedding tears. You should have followed these saints. சரியான விதத்தில் நீங்கள் இதை பயிற்சிக்க வேண்டியது அவசியம். In the right way you have to exercise it. அபிஷேகத்துல நல்லா நிரம்பணும். You should get full the anointing well. ஆவியில நல்லா நீங்க நிரம்பணும். You should get full the spiritual. அபிஷேகத்துல நிரம்பறதுக்கு நீங்க இடம் பொருள் எந்த இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. You should not think about the place or other aspects when you get full the spirit. அபிஷேகத்துக்கு முதல் எதிரியே வெட்கம் தான். Shame is the first enemy to anointing. ஆவியில நிரம்பறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. We need not think about get full to the spirit of God. நான் ஒரு இடத்துல இருந்த பொழுது இந்த ஹேண்டிகேப்ட் பிள்ளைகளுக்காக ஒரு கூட்டம் நடத்தினேன். When I was serving the Lord in a place, I conducted a meeting for handicapped children. 3 நாள் நம்ம ஃபெய்த்ஹோம்ல வச்சு அந்த பிள்ளைகளை வைத்து நாங்கள் கூட்டம் நடத்தினோம். For 3 days we kept the children in the faith home and conducted meetings. ஒரு சிலருக்கு கண்ணு பாதி தெரியும் பாதி தெரியாது.
To some people, they had vision, some had ஒரு சிலருக்கு vision. கேட்கும் திறன் கிடையாது. Some had no hearing power. ஒரு சிலருக்கு கையெல்லாம் கோணி போயிருக்கும். To some people, the wrinkled hands. கால்களே கிடையாது. Some have no hand, legs. எல்லாம் ஊனமான ஒரு சகோதர சகோதரிகள். Handicapped brothers and sisters. அந்த இடத்துல நாங்க அவங்களை ஃபெய்த்தம்ல வச்சு அவங்களுக்கு கூட்டம் நடத்தினோம். In that place, we kept them in the faith home, conducted meetings. காத்திருப்பு கூட்டம் நடத்தினோம் பாருங்க. When we conduct tarrying meeting. அபிஷேகம் இறங்கினது, ரெண்டு கால் அவங்களுக்கு கிடையாது, இடுப்புக்கு கீழே ஒரு அடியோ காலடி தான் இருக்கும். அந்த இதை வச்சு என்ன மாதிரி குதித்தாங்க தெரியுமா? அபிஷேகத்துல அவங்க எவ்வளவு நிரம்பினாங்க தெரியுமா? The anointing descended, they did not have legs, just 1 foot below their hip, but in that anointing, how much they jumped, you know that? முடவன் மானை போல குதிப்பான். The lame will jump like a hart. நமக்கு எல்லா கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, ஆனால் நாம் அதை செலுத்துகிறது இல்லை. We have plenty of the grace of God, but we are not exercising it. நீங்க முழங்கால் போடுறதுக்கு யோசிக்கிறீங்க, கை வைத்ததுக்கு யோசிக்கிறீங்க, ஜெபம் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய கையெடுப்பு, நீங்கள் ரெண்டு கையை வைத்து ஜெபிச்சீங்கன்னா அது அந்திப்பலி என்று வேதம் சொல்லுகிறது. You are hesitating to kneel down, you are hesitating to clap down, you are hesitating to shout. If you are putting your hands, it is evening sacrifice. என்னுடைய விண்ணப்பம் உமக்கு தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு உமக்கு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது என்று தாவீது சொல்லுகிறார். I would say, let my supplication be incense and my little hands prayer unto you. உன்னுடைய முழங்கால் அது ஒரு பலி, அது ஒரு தேவனுடைய ஆராதனை. Your knees, it is a sacrifice, it is a kind of worship God. நீங்க அபிஷேகத்துக்குள்ள நீங்க நின்னு பாருங்க, எந்த வல்லமையும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. You remain in anointing, no power can stand against you. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டான். He kept the anointing that was in him. சவுல் அதை பாதுகாக்க முடியாதபடியால் தான் எல்லாவற்றையும் இழந்து போனான். Saul could not save it, therefore he lost everything. தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கினார், சவுலை விடுவிக்க முடியவில்லை. The Lord delivered David, but God could not deliver Saul. அப்படினால் அபிஷேகத்துக்கு பின்பாக ஒரு போராட்டம் உண்டு, ஆனால் அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். Behind the anointing there is an attack, but God is able to deliver you from that. எரேமியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, When we consider Jeremiah 40ஆம் அதிகாரத்திலே in chapter 40, 1-5 இவைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். in verses 1 and 5, the Lord is delivering him from binding. சிறைப்பட்ட ஜனங்களோடு அவனும் சிறைப்பட்டு கட்டப்பட்டு ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருந்தான். Along with the people who had been captive, he is sitting in a corner being captive. எல்லாரும் விலங்கிடப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். All people bound chains. அதில் நடுவுல பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி அங்க உட்கார்ந்திருக்கிறான். In the midst of them, prophet Jeremiah was sitting. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு, அதுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டு, ஆவியினுடைய தாக்குதல் உண்டு. If you utter a prophecy, there is an attack, there is opposition, the opposition of the spirit. நம்முடைய சபையில வர்றவங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற உடனே பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுறாங்களா என்னன்னு தெரியல. In our church, at the new time we are receiving Holy Spirit, they are prophesying, but as soon as they experience increase, they retire. ஊழியத்துக்கு வந்த பின்பு கூட துவக்கத்துல பயங்கரமான தீர்க்கதரிசனங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த தீர்க்கதரிசனங்களுக்கு விரோதமான வல்லமை போராடும் போது அவங்களால அதை வெயின் பண்ண முடியல. அப்படியே தீர்க்கதரிசன போஸ்டிங்க விட்டுறாங்க. When they are coming to our ministry, they start prophesying, but when they are facing opposition because of the prophecy, they are not able to continue, they give it up that experience. நம்ம சொல்ற தீர்க்கதரிசனம் ரொம்ப சிம்பிள் தீர்க்கதரிசனங்கள். The prophecy we are uttering very simple prophecies. ஆனா அன்னைக்கு உள்ளவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா பயங்கரமான தீர்க்கதரிசனங்கள். During those days they were uttering vehement prophecies. ராஜாக்கள் கூப்பிட்டு கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ சாகவே சாவாய்மா. The king will call, and what is the word of God? He will say, you will surely die. இப்படி தீர்க்கதரிசனம் இன்னைக்கு சொன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? If you prophesy, what will happen, do you think? அப்படிதான் அன்னைக்கு தீர்க்கதரிசனங்கள் பயங்கரமாக இருந்தது. During those days such vehement prophecies existed. இன்றைய பிரசங்கங்கள் எல்லாம் அப்படியே சுமூகமா உங்களை அப்படியே இழுத்து அப்படியே கொண்டு போறது மாதிரி தான் இருக்க வேண்டி இருக்கிறது. Today's sermons are very smooth, very much dealing in a soft manner. யோவான் ஸ்நானகன் ஏரோதுக்கு பிரசங்கம் பண்ணா, அந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் மிரண்டு போய் இவனை ஜெயில்ல தூக்கி வச்சிட்டான். John the Baptist preached and Herod, hearing and frightened by the sermon, he was imprisoned, kept in prison. எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுவான். தீர்க்கதரிசனம் சொல்ல உடனே நல்லா பேசுனீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே கன்னத்துல ஒருத்தன் அடிப்பான். Prophet Jeremiah prophesied, as soon as the prophecy over, nobody said you have prophecy well, but slapping. திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு கேட்டாலும் அதே தீர்க்கதரிசனம் திருப்பி சொல்லுவான். After 2 or 3 hours, he also prophesy, he repeat the prophecy. இந்த தீர்க்கதரிசன நிமித்தம் அவனுக்கு பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது. Because of these prophecies, he was facing plenty of struggles. ஒரு இடத்துல அவனை உளையான சேற்றுக்குள்ளே போட்டு ஒரு கிணற்றிலே போட்டு விட்டார்கள். In a particular place, he was cast into a well in mire. அவன் அதில் அமிழ்ந்து கொண்டே இருந்தான். He was going downwards. இன்னொரு இடத்துல அவனை நிலைவரையிலே
அறையிலே தூக்கி போட்டு விட்டார்கள். In another place he was kept inside a room. நிலவறை, அதாவது சந்திரனுடைய கொஞ்சம் வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும். அவன் ஒரு செல்லுக்குள்ள கிடந்தான். He was inside a cell where he could get little light of the moon. இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருந்தது. In such a way his life was proceeding. ஆனாலும் அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் தான் இந்த போராட்டம் என்று அவனுக்கு தெரியும். But he knew because of the word of God he is facing such struggles. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையாகவே சொல்லிக் கொண்டே வந்தான். Yet he was proclaiming the word of God as the word of God. ஆனால் இங்க என்ன நடந்தது? But what happened here? அடிமைகளோடு இவனும் கட்டப்பட்டிருந்தான். ஆனால் அந்த அதிபதி வந்தா இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டான். Along with the slaves he was bound and kept, but the ruler came and he was loose from the binding. அங்க அவன் நேரா வந்து இவனை தேடி பார்த்தான். எரேமியா யாருன்னு கேட்டான். எரேமியா நான் தான் சொன்னா அவனுடைய கட்டை விலங்க அவுத்து விடுன்னு சொல்லி. Straight away he came and asked, who is Jeremiah? He said, it is I. Therefore his bindings were loosed. எரேமியா 39:11-12 நான் பார்க்கும் பொழுது அங்கே அந்த தேசத்தின் அதிபதி சொல்லி விடுறான். எரேமியான்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு எந்த பொல்லாப்பு நடந்துடக்கூடாது, அவன் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன், அவனுக்கு சேதம் வரக்கூடாது, அவனை அவிழ்த்து விடுன்னு சொல்லி அனுப்பினான். In the book of Jeremiah chapter 39 verse 11 and 12, the ruler of the country is giving the message that there is a prophet called Jeremiah, no harm should come to him, therefore his binding should be loosed. நேபுகாத்நேச்சார் சொல்லிவிட்டான் தன்னுடைய படை தளபதிட்ட, நீ போ, எரேமியான்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு எந்த பொல்லாப்பு நடந்துடக்கூடாது, அவன் தேவனுடைய மனுஷன். Nebuchadnezzar has sent the word to the captain, there is a prophet by name Jeremiah, no harm should come to him. அருமையான தீர்க்கதரிசிகளே, உங்களை விடுவிக்க முடியாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. Beloved prophets, in not deliver you, the word of God is coming unto you. நீ செய்த தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலமாக உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் பிள்ளைகளுக்கோ பலவிதமான போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாலை தீர்க்கதரிசிகளுடைய விடுதலையின் நேரமாக இருக்கிறது. Due to the prophetical ministry you are performing, you are facing struggles in your personal life, in the life of the wife and children, but today the word of God is coming towards you to the ministry. ஊழியத்தின் நிமித்தம் கட்டுண்டவர்களை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே விடுவிக்க போகிறார். Those who are bound due to the ministry, Lord is going to deliver this evening. கர்த்தரை நோக்கி ஆராதித்ததினால் கட்டப்பட்டுள்ள கர்த்தர் விடுவிக்க போகிறார். If you worshipped God and bound to God is going to deliver you too. அபிஷேகத்தின் நிமித்தம் போராட்டங்களை சந்திக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். The Lord is going to deliver those who are facing struggles due to anointing. தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க போகிறார். The Lord is going to deliver those people who are about to prophetic ministry. 105 சங்கீதம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 105 verse 20, அங்கே யோசேப்பினுடைய விடுதலை அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. the deliverance of Joseph is described. அவனுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. He needed a deliverance. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட யோசேப்பை போல விடுதலையை வாஞ்சித்து காத்திருக்கிறோம்? How many are desiring deliverance like Joseph here? நான் திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், நீ செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் முன்பாக ஒரு போராட்டம் உண்டு. I once again repeat, behind every ministry you are doing there is a struggle. இலங்கை சீரழிந்து போனது உங்களுக்கு தெரியும். You know the Ceylon is demolished. செல்வ செழிப்பான நாடு இன்றைக்கு அழிவை நோக்கி போனது உங்களுக்கு தெரியும். It was a prosperous country but it went to destruction. நமக்கு அதுக்கு பலவிதமான விளக்கங்களும் அறிவுகளும் நமக்கு தெரியும். We have so many explanations and illustrations regarding it. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக before this problem நம்முடைய சபையில ஒரு தீர்க்கதரிசனம் வந்தது. In our church there was a prophecy. இரத்த ஆறு இந்த இலங்கை தேசத்திலே ஓடும் என்று சொல்லப்பட்டது. The blood of river will flow in the country of Ceylon. அப்பொழுது அந்த இடத்துல தீர்க்கதரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு குரூப் வந்து சொன்னாங்களா, இப்படி எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்க கூடாது, வெளியே போயிருன்னு சொல்லிட்டாங்க. As soon as the prophecy was over, a group and came told you should not prophesy like this, go out. சபையில வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இரத்த ஆறு ஓடும் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. You should not prophesy like this, river of blood will flow. வேணும்னா போய் ஜாஃபனால சொல்லுன்னு சொன்னாங்க. You go and prophesy at Japhana. அந்த விசுவாசி அந்த தீர்க்கதரிசனத்தை எடுத்துட்டு அவர் ஜாஃபனா சர்ச்சுக்கு போனாரு. He that believer took the prophecy and went to Japhana church. அங்க போன உடனே கர்த்தருடைய வார்த்தை இதே வார்த்தை வந்தது, இங்க இருந்து தான் இரத்த ஆறு தொடங்குன்னு சொல்லி. When he came there, same word of God came to you, right from here the blood of river starts. கூட்டம் முடிஞ்ச உடனே இவன் எங்க இருக்கறான்னு இவனை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. As soon as the meeting was, they were searching to find where he is. சபையில வந்து என்ன பேச தெரியாத வார்த்தை எல்லாம் பேசுறான் தேசத்தை பத்தின்னு சொல்லி. He does not know what is to utter in the church. He is speaking about the country. என்ன நடந்தது? What happened? இரத்த ஆறு ஓடினது. The river of blood flow. அதனால போராட்டங்கள் உண்டு. நீங்க கர்த்தருடைய வார்த்தை உள்ளவர்கள் அதை அடக்கி வைத்தால், நீ அடக்கி வைத்த மட்டும் உன் எலும்புகள் உலர்ந்து போய் நீ வியாதியஸ்தனாய் மாறுவாய். The struggles will be there, but you are having the word of God, you are controlling, your bones will become dry and you will be sick. இங்கே யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான், அதனால எல்லாரும் அவனை பகைத்தார்கள். Here Joseph told the word of God, therefore everybody hated him. சூரியன் வணங்கினது, சந்திரன் வணங்கினது, நட்சத்திரங்கள் வணங்கினது, இதுதான் அவன் சொன்ன வார்த்தை. The sun worshipped me, the moon worshipped me, stars came and worshipped. These were the words. இது ஆசையில சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல.
These were not spoken in desire. கர்த்தர் சொன்னதை தான் சொன்னான். எல்லாரும் அவனை குடும்பமே பகைத்து விட்டாரு. The Lord revealed him, therefore he told, but the whole family hated him. கடைசியில் அவன் போன பாதை உங்களுக்கு தெரியும். கடைசியாக அவன் சிறைச்சாலையில போய் கிடந்தான். Finally, you know the path in which he was cast into prison. அவன் சொல்றான், சிறைச்சாலையில வர்ற அளவுக்கு நான் எந்த தப்புமே செய்யல. He said, I did not do any sin to come to the prison. ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்காக பாவத்துக்கு எதிர்த்து போராடினேன் என்று அவன் வெளியரங்கமாக சொல்லவே இல்லை. But he did not tell openly that I was fighting against sin and I was standing for holiness. அவனுக்கு வந்த சிறைச்சாலை எதனால் தெரியுமா? பரிசுத்தத்தின் நிமித்தம் வந்தது. Why he was in prison? Because of his holiness. பாவம் வேண்டாம்னு சொன்னான். He denied it sin. பாவத்தை எதிர்த்து போராடும்படியாக தீர்மானித்தான். He decided to oppose and fight against பாவத்தை sin. விட்டு விலகி ஓட தீர்மானித்தான். He decided to flee from sin. சுகபோக வாழ்க்கையை விட்டு விலகி போக விரும்பினான். He decided to come out of comfortable life. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னுடைய மனதுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டான். He asked a question in his mind, how I can do such a sin against God. அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த வார்த்தையை அவன் உபயோகித்தான். He used the same word in that situation. பாவத்துக்கு எதிர்த்து போராடும் பொழுது, பாவம் செய்யக்கூடாது என்று நீ தீர்மானித்து பிரதிஷ்டைகள் எடுக்கும் பொழுது உனக்கு போராட்டங்கள் உண்டு. When you are fighting against the sin, when you have consecration not to commit sin, you will face struggles. நீ ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, உடனே அதுக்கு போராட்டம் உண்டு. You make a consecration, make a decision, at one you will face struggles. நீ பேசவே மாட்டேன்னு சொன்னீனா அடுத்த 2 நிமிஷத்துல பேச வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். If you decide I will not speak, within 2 minutes a situation speak will come. ஒரு மனுஷனுக்கு பிரசங்கத்தை பண்ணாங்க, பொறுமையை குறித்து பிரசங்கம் கேட்டான். To a man listened to a sermon about patience. அவன் நல்லா ஜெபித்தான். கர்த்தாவே எனக்கு பொறுமை வேணும்னு சொல்லி ஜெபிச்சு அபிஷேகத்துல இருந்து வெளியே போனான். He prayed, well Lord, you should give me patience. God filled the spirit and went out. வெளியே போன உடனே பயங்கரமான உபத்திரம் வந்து விட்டது. As soon as he went out, he faced persecution. அவன் ஆண்டவர்ட்ட கேட்டான். He asked God, நான் கேட்டது பொறுமை, நீங்க கொடுத்துக்கிறது உபத்திரம். I asked for patience, but he gave persecution. உடனே அவர் சொன்னார், உபத்திரம் தான் பொறுமையை உண்டாக்கும் என்று வேதத்துல நான் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னார். He said, I have written the Bible that tribulation brings patience. நம்மில் அநேகர் ஜெயிக்கணும்னு விரும்புகிறோம், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு விரும்புறோம், ஆனா எக்ஸாம் மட்டும் நடக்கவே கூடாது. But we are desiring to pass examination, we desire no examination should be there. அப்படிதான் நம்மில் அநேகர் வாஞ்சிக்கிறோம். Many of us desire so. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு போராட்டம் உண்டு. நீ அதிலே எவ்வளவு தாழ்ந்து போனாலும் உன்னுடைய பிரதிஷ்டை தீர்மானங்களை நீ விட்டுவிடவே கூடாது. அதிலே நீ நின்று ஜெயிக்க வேண்டியது அவசியம். If you want to lead a holy life, definitely you will face struggles, but you should not become low and humble, and you should withstand that struggle, then you will be victorious. இவனுடைய போராட்டம் என்பது பரிசுத்த வாழ்க்கைக்காக உள்ள போராட்டம். His struggle was for the holy life. இப்போ ஒரு இடத்துல அவன் சிறைச்சாலையில இருந்து சொல்றான், என்னைய எப்படியாவது விடுதலையாக்குன்னு ஒரு மனுஷன் சொல்லி அனுப்பினான். In the prison he is telling a person, you should try to deliver me. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In the book of Genesis chapter 40 verse 14, அங்கே அவன் சொல்லுகிறான், நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை விடுதலையாக்க வேண்டும். When you are promoted, you should try to deliver me. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் அவனுக்கு கை கொடுக்காமல் போய்விட்டது. But those attempts did not bring effort. பாவத்துக்கு விரோதமான போராட்டங்கள்ல நீங்க எவ்வளவோ எதிர்த்து போராடி பாக்குறீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு அந்த ஜெயம் என்பது கிடைக்காத ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. You are opposing so much and fight against struggle against sin, but you are not able to be victorious. அதுக்கு பிறகு 2 வருஷம் அவன் ஜெயில்ல தான் இருந்தான். Even afterwards 2 years he was in prison. ஆனால் கர்த்தர் அவனை விடுவிக்க சித்தம் கொண்டார். But the Lord willed to deliver him. தேவனுடைய வேளை வந்த பொழுது அவனை வெளியே கொண்டு வந்தார். When the time of God was come, he was brought out. நம்மில் எத்தனை பேர் பாவத்துக்கு எதிராக போராடுகிறோம்? How many are fighting against sin? ஒன்று நாம் பாவத்தை நோக்கி போகிறோம், இல்லாவிட்டால் பாவம் நம்மை நோக்கி வருகிறது. On the one hand we are moving towards sin, or the sin is coming towards us. ஒன்று பாவத்தை தேடி நாம் போகிறோம், இல்லாவிட்டால் பாவம் நம்மை தேடி உடனடியாக வந்து அட்டெண்ட் பண்ணி விடுகிறது. On the one hand we are going in search of sin, otherwise the sin comes in such a way. ஆனால் நீ கர்த்தருக்காக நிற்க நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாய்? How much efforts you take to stand for God? நேபாள்ல இருந்து ஒரு பெண் பெங்களூருக்கு வேலைக்கு வந்தாள். From Nepal a woman came for job. அவளுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. An interview was conducted. பெங்களூர்ல வேலைன்னு சொல்லிட்டாங்க. Work is at Bangalore. அவள் ஒரு நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பெண். She is a woman belonging to our church. அப்படினால வரும்போது நம்முடைய சர்ச் அட்ரஸ் வாங்கிட்டு அவ புறப்பட்டு வந்து விட்டாள். She got the address of our church and came. அந்த வேலைக்காக பணம் எல்லாம் செலுத்தி விட்டு வந்திருந்தாள். She has spent money for that job and came. இங்க வந்த உடனே ஒரு ரூம்ல வைத்திருந்தார்கள். She was kept in a room. இத்தனாம் தேதி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்னு சொன்னாங்க. She was told on this day you will get job. இவளும் அதை நம்பிக்கொண்டே இருந்தாள். She was trusting it. திடீரென்று பார்த்தால் அது வேலை ஸ்தலம் அல்ல, அது ஒரு விபச்சார விடுதி. All of a sudden it was not a working place but a prostitute house. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, நாம் வசமாய் வந்து சிக்கி கொண்டோம். Then she realized that she was caught unawares. யாரையும் கான்டாக்ட் பண்ண அவங்க விடவே இல்ல. No, she was not permitted to contact anyone. பெற்றோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. She could not contact the parents. லோக்கல் சர்ச்சை கான்டாக்ட் பண்ண முடியல. She could not contact the local church. பெங்களூர்ல அவளுக்கு திசையே தெரியாது. She did not know the direction of Bangalore. ஆனால் அவளுக்குள்ள ஒரு பெரிய தவிப்பு, எப்படியாவது ஆண்டவரே என்னை நீர் காப்பாத்திரணும்னு சொல்லி.
She had a great longing in her, oh Lord, anyhow you should deliver இந்த me. சூழ்நிலையிலிருந்து என்னை எப்படியாவது நீர் விடுதலையாக்கணும். You should deliver me from this situation anyhow. நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. I should not be defiled. நான் கரைபட்டு விடக்கூடாது. I should not be corrupted. நான் உம்முடைய பிள்ளை. I am your child. என்னை நீர் எந்த விதத்துல காப்பாற்றுவீரோ எனக்கு தெரியாது. In what means you will save me, I do not know. சாப்பிடாம கிடந்து அழுதுகிட்டே இருந்தா. Without taking wood, she was weeping. ஆனா அவங்களுடைய மனதுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. இப்படி கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. But others were not at all merciful. Within a few days she will be all right. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல ஒரு மனிதன் வந்தான். At a particular time man came. அவன் பணம் கொடுத்து இவளை கூட்டிட்டு போயிட்டான். He gave money and brought her. அவன் கூட கார்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. She was taken with him in the car. இவளுக்கு உயிரே போயிருச்சு. She was about to lose her life. ஆண்டவரே என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு சொல்லி. Lord, where my life is going. இவள் அப்படி தவித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்ல காசு கொடுத்து கூட்டு போனவன் சொன்னா ஏமா அழுகுறேன்னு கேட்டான். The person who gave money and took her asked why you are weeping. நான் இதுக்குரிய ஆள் கிடையாது. I am not person of this job. நான் வேலை நிமித்தம் வந்து ஏமாந்துட்டேன். Because of job I came and deceived. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதே. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழியே இல்லையேன்னு சொன்னான். He said I cannot help you. There is no means for me to save me. நான் உன்னை வெளிய விட்டானே என்னை அவங்க கொன்னே விடுவாங்க. If I leave you they will kill me. நான் என்ன செய்யணும்? What I can do? இந்த அட்ரஸ்ல என்னை எப்படியாவது கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணி விடுங்கன்னு கேட்டான். Drop him in this address and make me contact. நேரா நம்ம சர்ச்சுக்கு வந்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இந்த பிள்ளைக்கு எப்படியாவது தப்புவிக்க ஒரு வழி ஏற்பாடு பண்ணனும்னு எல்லாரும் ஜெபித்தார்கள். They were brought to the church and she got deliverance and the gospel was reached him. ஆனா அந்த பிள்ளை விடாம ஜெபிச்சிட்டே இருக்கறா. That woman was praying without ceasing. அந்த வாலிப பெண் ஜெபிச்சிட்டே இருக்கறா. The young girl was praying. அப்ப அவன் சொன்னா நான் இவளை கொண்டு போய் விடலன்னா என்னைய கொன்றுவாங்க. If I do not trap her I will be killed. நான் திரும்ப அங்கேயே கொண்டு போய் விடுறேன். I will take and trap her there. திரும்பவும் இதே பிள்ளையை நான் பிக் அப் பண்ணி எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழி பண்றேன். I will try to pick up the same girl and try to deliver her. கொண்டு போய் விட்டு அடுத்த நாள் அதிக பணம் கொடுத்து அவளை கொண்டு வந்து ஃபெய்த் அவளை விட்டு எப்படியாவது காப்பாத்திக்கோங்கன்னு ஓடி போய்ட்டான். He took her on the place and again went to the next place, got a lot of money and brought to the faith. கொஞ்ச நாள் ஃபெய்த் அவளை வச்சு அந்த கும்பலுக்கு தெரியாம வச்சு பாதுகாத்து அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். For a few days she was kept in the faith home without the contact of those. சூழ்நிலை மாறினாலும் நீ பாவத்தோடு எதிர்த்து போராட வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். உன்னை காத்துக்கொள்ளும்படியாக நீ தேவனிடத்திலே மன்றாடினால் அங்கேயும் ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புவார். The situation may change but you should strive to escape from sin. If you are incessantly praying to God, God will open a way you can be delivered. தேவன் கண்சாடையாய் விட்டு விட மாட்டார். Lord will not leave you slightly. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீ பரிசுத்தத்துக்காக பாவம் இல்லாத வாழ்க்கைக்காக தவிக்கிறதை கண்டு அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். His eyes are fixed on you. You are longing for a holy life. Therefore God will deliver you from that situation. ஏசாயா 31:5 என்ன சொல்லுகிறது? The book of Isaiah chapter 31 பறந்து காக்கிற பட்சியை போல அவர் வந்து உன்னை தப்புவித்து உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். He has promised that as a flying bird I will come unto you and deliver you. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 91 verse 15. அவன் என்மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் வந்து அவனை விடுவிப்பேன். As she is a desire upon me I will come and deliver. 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 50 verse 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். At the time of trouble you call upon me, I will come and deliver you and you shall glorify me. அருமையானவர்களே, கட்டுகளுக்குள்ளே சிக்கினவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன். Beloved people of God who are entangled by bindings, the Lord says today I am going to deliver you. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க தேவனிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. The answer has come from God to deliver the people who are in captivity. அங்கே சங்கீதத்திலே 105 நாம் பார்க்கும் பொழுது in Psalm 105 we read 20ஆம் வசனத்திலே அந்த ஜனத்தின் அதிபதி ஆள் அனுப்பி அவனை விடுதலை பண்ணினான். in verse 20 the ruler of the country sent a person and he was delivered. யோசேப்பின் நிலவரம் என்ன தெரியுமா? What was the condition of Joseph? அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. His life was shut in iron. கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் அவன் புடமிடப்பட்டான். But because of the word of God he was purged. தாய் என்ன ஆனாள் என்று தெரியாது. He did not know. தகப்பன் என்ன ஆனான் என்று தெரியாது. He has no knowledge what happened to father and mother. யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு கட்டத்திலே அவன் தவித்திருந்தான். He was in a situation nobody could come and help. வருடக்கணக்கா இது நீடித்துக் கொண்டே இருந்தது. For many years was prolonging. ஆனால் தேவன் அந்த மனிதனை விடுவிக்க சித்தம் கொண்டார். But the Lord will to deliver that man. உன்னுடைய நிலவரம் கர்த்தருக்கு தெரியும். God knows your condition. நீ போகும் வழியை அவர் அறிவார். The Lord knows your path. உன்னை விடுவிப்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. It is in the plan of God to deliver you. நீங்கள் விசுவாசித்தால் இந்த மாலை வேளை உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிக்க
விடுவிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். If you believe it is the evening time when you will be delivered from their captivity. முடியெல்லாம் வளர்ந்து மீச தாடியெல்லாம் வச்சு அந்த சிறைப்பின் வஸ்திரம் தரித்து யோசேப்பு ஒரு வித்தியாசமான கோலத்திலே The காணப்பட்டார். hair is grown, beard is grown, his garments are filthy. Joseph was in awkward condition. ஆனால் என்ன நடந்தது? But what happened? அவனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்திலே அவனுடைய முகக்கலை திரும்ப வந்தது. In a moment his life changed, the brightness of the face came. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு தெய்வீக வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள்? How many are fighting for a divine life? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களை விடுவிக்க அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord are moving throughout the earth in order to deliver the people. நீதிமான்களை விடுவிக்கும்படியாக அவருடைய கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. His eyes are looking to deliver righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். Then God delivered Israelites. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே Exodus chapter 6 verse 6. சுமைகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கினார். The Lord delivered from the burdens. ஒன்று கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், இரண்டாவது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். He is delivering those who are in binding, he is delivering those who are in captivity. மூன்றாவது burden பாரங்களில் சுமைகளில் இருந்து கர்த்தர் இவர்களை விடுதலையாக்குகிறார். Thirdly, he is delivering the people in burdens. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுமை சுமந்தவர்களாக காணப்படலாம். In your life you may be carrying burdens. ஆனால் கர்த்தர் உன்னை விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். It is the will of God to deliver you. இங்கே உள்ள விடுதலை எப்படிப்பட்டது தெரியுமா? What kind of deliverance is ஒரு this? தனி மனிதனுடைய விடுதலை அல்ல. It is not the deliverance ஒரு individual. தனி குடும்பத்தினுடைய விடுதலை அல்ல. Not deliverance single family. சுமார் 6 லட்சம் புருஷர்கள் அதை சார்ந்த குடும்பங்கள் விடுதலையாக்கப்பட்டது. Nearly 6 lakhs men and the depending families were delivered. இங்கே என்ன நடந்தது? What happened here? வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன். The Bible says, I came down to deliver them. யாத்திராகமம் 3:8 நாம் பார்க்கும் பொழுது Acts chapter 3 verse நான் 6. அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன் என்று சொல்லுகிறார். He says, I came down to deliver them. இந்த கூட்டத்திலே உன்னை விடுவிக்க ஆவியானவர் இறங்க போகிறார். The Spirit of God is going to descend here to deliver you. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. ஆனால் என்ன நடந்தது? But what happened? யாத்திராகமம் 3:8 நான் இந்த ஜனத்தை விடுவிக்க இறங்கினேன் என்று சொல்லுகிறார். In Exodus chapter 3 verse 8, I came down to deliver the people. யாத்திராகமம் 5:23 பார்க்கும் பொழுது In Exodus chapter 5 verse 23, அங்கே மோசே என்ன சொல்லுகிறார்? what does Moses say? கர்த்தாவே, விடுதலை என்று சொல்லுகிறீர், உபத்திரவம் தானே வருகிறது, இன்னும் உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கவில்லையே என்று ஒரு கேள்வி கேட்டான். He asked, Lord, you say deliverance, but the persecution is increasing, the time is not come for deliverance. நீர் இறங்கினேன் என்று சொன்னீரே, You said I came down, ஆனால் உம்முடைய ஜனங்கள் இன்னும் விடுதலையாக்கவில்லையே. but your people are not delivered. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? But what did the Lord do? அற்புதங்கள் மூலமாய் தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். Through miracles, he delivered his people. உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு சில வழிமுறைகள் மூலமா தான் விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டே இருப்பீர்கள். You think but only by certain means you can be delivered from your problems. இந்த பணம் கிடைச்சிட்டா இது சால்வ் ஆயிடும். If I get money, it can be solved. இந்த வியாதி நீங்கிட்டா கிளியர் ஆயிடும். If I am delivered of the sickness, I can be all right. ஆனா இந்த ஜனத்தை எந்த பணம் கொடுத்து விடுதலையாக்குவது? Which money can be given and the people can deliver? சில நேரத்துல விடுதலை என்பது அசாத்தியமாக நமக்கு தென்படும். Some deliverance seems to be impossible. ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But what God has done, அவனுக்கு விரோதமான வல்லமைகளை அவர் வாதித்தார். He has caused a plague upon the people. பயங்கரமான அற்புதங்கள் மூலமாக ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். Through mighty miracles, the Lord delivered the உன்னுடைய people. பாரங்கள், உன்னை அழுத்துகிற சுமைகளில் இருந்து இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். From your burdens and the sorrows that are pressing, the Lord is going to deliver this evening. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? Beloved, how many of you believe it? அதுக்கு தேவன் என்ன செய்வார்னு உனக்கு தெரியாது. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உனக்காக அதிசயங்களை செய்ய முடியும். You do not know what God is doing. Because of his name, he can do wonders for you. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for God. உன்னை மேன்மையாக்கும்படியாக அநேகரை தாழ்த்துகிறார். The Lord is humbling many to make you great. உன்னை உயர்த்தும்படியாக அநேகரை தாழ்த்துகிறார். In order to promote you, he is humbling many. உனக்கு வேலை கொடுக்கிறதுக்காக இன்னொருத்தனுடைய வேலையை நிறுத்துகிறார். In order to give you a job, he is stopping the job of another person. உன்னை யுத்தத்திலே ஜெயிக்க வைக்கும்படியாக மற்றவர்களை கடிந்து கொள்கிறார், நியாயம் தீர்க்கிறார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். In order to make you victory, he is rebuking the people, he is bringing the person to death. அப்படினால் தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். The Lord is powerful to deliver you. அவருடைய அதிசயங்களை சொல்லி முடியாது. We cannot mention அவருடைய his நாமம் wonders. அதிசயமான நாமம். His name is wonderful. இன்றைக்கு எத்தனை பேர் விடுதலையை வாஞ்சிக்கிறீர்கள்? How many would desire deliverance இந்த today? மெசேஜ் கேட்டு போன பிறகு இன்னும் 2 வருஷம் கழிச்சு உனக்கு விடுதலை கிடைக்குமா? After hearing this message, will you get deliverance of 2 years? அப்படி அல்ல. It is not so. ஆண்டவர் சொல்றார், தீவிரமாய் நான் அவனை விடுதலையாக்குவேன். The Lord said, hastily I will come and deliver. ஏசாயா 51:14 அவன் தீவிரமாய் அவன் விடுதலையாவான். விடுதலை என்பது உடனே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். In the book of Isaiah chapter 51 verse 14, I will come hastily deliver. The deliverance comes instantly. உன்னுடைய பொருள்கள் கொள்ளையாடி போய்விட்டதா? Your things are stolen.
உன்னை அடிமைப்படுத்தின வல்லமை உன்னை விட சக்தி வாய்ந்தவனா? The power enslaving, is it more powerful than you? அத பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க. Don't bother about it. ஏசாயா 49:25 நீங்க வாக்குத்தத்தமா எடுத்துட்டு நீங்க திரும்பி போங்க. Isaiah chapter 49 verse 20, it is your promise and you will go back. பராக்கிரமனால் கட்டப்பட்டிருந்த உன்னை கர்த்தர் விடுவிப்பார். You are bound by the mighty, but God will deliver you. அவனால் கொள்ளையாடப்பட்டதை கர்த்தர் விடுவிப்பார். You have been wronged by God, by that man you will be delivered. வாசியுங்கள், அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Read that verse and conclude. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். பாருங்க தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, Hallelujah. உன்னை விட மேலான ஒரு வல்லமை உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். You see, super power has captive, made you captive, yet God is going to deliver you. உன்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உன்னுடைய காரியங்களை ஏதாவது ஒரு வல்லமை கொள்ளையடித்து அதை கொடுக்க மாட்டேன் என்று வைத்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து அந்த பொருட்களை கர்த்தர் விடுவிக்கிறார். If your earthly blessings and belongings were robbed and you are denied from them, God is going to deliver from them. எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? How many deliverance? கட்டுண்டவர்கள் எத்தனை பேர் விடுதலையாக வாஞ்சிக்கிறீர்கள்? How many those are bound to want deliverance? சிறைப்பட்டவர்கள் எத்தனை பேர் விடுதலையாக வாஞ்சிக்கிறீர்கள்? How many are captive, desire deliverance? இந்த வசனங்களின்படி எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். Those who are desiring according to the word of God, close your eyes and kneel down. இன்றைக்கு ஒரு திட்டவட்டமான மகத்தான ஒரு அற்புதமான அதிசயமான செயலை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். In the midst of the people, the Lord is desiring for definite, concrete, miraculous, wonderful thing. தேவனுடைய ஜனங்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் ஆசைப்படுகிறார். Whenever the people of God are coming, the Lord is desiring to reveal His power. நமக்கு நேரம் மிகவும் குறைவு. Very short time. அதனால எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All of you close your eyes and kneel down. ஒருவேளை உங்களுக்கு கட்டுகளே இல்லையா? Perhaps due to binding. கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக அபிஷேகத்தில் நிரம்புங்கள். We fill the spirit, those who are bound can be delivered. உங்களுக்கு சிறையிருப்பே இல்லையா? You know captivity. சிறைப்பட்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படும்படியாக தேவனை நோக்கி மன்றாடுங்கள். Pray to God so that captive families may be delivered. உங்களுக்கு எந்த பேடனும் இல்லையா? பாரங்களை சுமக்கிறவர்களுக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Perhaps you do not have to have burdens. You pray for the burden of the others so that you can carry the burden of others and fulfill the law of God. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. You are telling the promises going to be are not fulfilled. It is definite, and what God has done will be fulfilled. Till then you will not leave or தயவு forsake. செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழங்கால் படியிடுங்கள். Please obey the word of God and kneel down. தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உனக்கு மகத்தான காரியங்களை செய்கிறார். When you obey before the word of God, God will do majestical works in your midst. நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். I say a word again. உனக்கு வந்த போராட்டங்கள் ஒன்று சுவிசேஷத்தின் நிமித்தமாக வந்திருக்கலாம். The struggles you face because of gospel. நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மூலமாக வந்திருக்கலாம். Because of others you are first. உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் வந்திருக்கலாம். Because of anointing you got. நீ கடந்த காலங்களில் செய்த தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலமாய் வந்திருக்கலாம். Due to the prophetical ministry you did in the past, it came. பரிசுத்தத்துக்காக நிற்க வேண்டும் என்று நின்றபடினால் உனக்கு போராட்டங்கள் வந்திருக்கலாம். As you are standing for holiness, you face struggles. நான் பரிசுத்தமா இருந்த எனக்கு ப்ரமோஷன் தானே வரணும், எனக்கு ஏன் சிறைச்சாலை என்று கேட்கிறாய்? அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஏற்ற வேளை வரும், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். You are saying, I am standing for holiness, I am expecting promotion, but I am downtrodden. At the right time, God will exalt you. உன் மனதை அழித்துக் கொண்டிருக்கிற சுமைகளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை. And deliverance from the burdens which are corrupting your mind. எனக்கு நல்ல பிடித்த வசனங்கள் என்னன்னா, தீவிரமாய் நான் அவனை விடுதலையாக்குவேன். I will come hastily and deliver him. பறந்து வந்து நான் அவனை விடுவிப்பேன். I will fly and deliver him. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many believe the word of God? ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Lord, deliver me, Lord. என் தகப்பன் குடும்பத்தை விடுவியும் ஆண்டவரே. Deliver me, father's family. என் சகோதரன் குடும்பத்தை விடுவியும் ஆண்டவரே. Deliver my brother's family. என் கட்டுகளை அவிழ்த்து விடும் ஆண்டவரே. Loose my bindings, Lord. என் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே. Change my captivity. என் சுமைகளை நீழ்ந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. Deliver me from the burdens, Lord. 2-3 நிமிடம் தான், அதற்குள்ள ஒரு அக்கினி இறங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த ஜனத்தை விடுவிக்க முடியாக இறங்கினேன். Within 2 or 3 minutes fire will descend. The Lord says, I have come down to deliver these people. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பலிபீடமாக இருந்தால், If you are an altar of God, நல்ல கவனிங்க, தேவனுடைய பலிபீடமா இருந்தால் பலிபீடத்திலே இப்பொழுது அக்கினி வந்து இறங்கும். if you are the altar of God, upon the altar fire will descend. சரியான ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. The right anointing will descend. யாருக்கு விடுதலை வேண்டும்? Who needs deliverance? உங்களுடைய வலது கரத்தை ஒரு 2 நிமிஷமாவது நீங்க உயர்த்துங்க. Lift your right hand for 2 minutes. நான் எதுக்கு உயர்த்த சொல்கிறேன் என்று சொன்னால், Why I am asking to lift? வருகிற வல்லமை உடனடியாக உன்மேல் வந்து இறங்கிவிடும். The power will come Hallelujah. simultaneously will descend upon யாரும் அபிஷேகத்தில் நிரம்ப வெட்கப்படவே கூடாது. விடுதலை மாத்திரம் தான் உன்னுடைய தரிசனத்தில் இருக்க வேண்டும். Nobody should
the assured deliverance should be alone in your mind. விடுதலை மாத்திரம்தான் உன் கண்களிலே தென்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Deliverance should be appearing before eyes. ஆமென். இப்பொழுதே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்கின கர்த்தர் இப்பொழுதே தேவனுடைய தூதனை அனுப்பி உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார். Right now the Lord would send the angel and delivered Peter, sending an angel deliver problems. அக்கினி பரீட்சைகளிலே போகிறாயா? Are you passing through fiery trials? கவலைப்படாதே. Do not worry. அக்கினியின் ஊடே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்கி உன்னை விடுவிப்பார். In the midst of the fire, the Spirit of God they'll come and deliver you. வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? Are you running in wilderness? பலத்த சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிறாயா? Are you in the midst of the attack of இதோ கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. Anointing of the Lord is descending upon you. மனித சகாயங்கள் உனக்கு இல்லையா? Don't you have support of men? இதோ ஆள் அனுப்பி கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். The Lord is going to come and help you and deliver you. ஒன்றுமே முடியாது என்று சொல்லுகிறாயா? You say it is not possible. இதோ நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். I will do miracles to you. எகிப்தில் செய்த அற்புதங்கள் உனக்கு செய்யப்படும். The miracles done in Egypt will done to you. நீ என்னுடைய அதிசயங்களை காண்பாய். You will see my marvelous works. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை உற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து ஆமென். வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து ஆவியானவர் இறங்குகிறார். The Spirit of God is அவர் sent. நாமத்தை நீ ஆவியானவர் நம்பினதால் வெற்றியின் ஆவி, விடுவித்து காத்திடுவார். அபிஷேகம், அக்கினி, சிங்கத்தின் மேலும் ஏய், திடபானியா, வலு சர்ப்பத்தையும் ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். அவர் நாமத்தை நீ நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து திடபானியா நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 நீங்க பேக்ல சேர்ல கூட உட்கார்ந்து இருக்கலாம். Because you may sit on chapter back. நமக்கு ரொம்ப நேரம் ஷார்ட் டைம் தான் பிரியமானவர்களே. We have very short time. ஆனா தேவனுக்கு அதிக நேரம் தேவையில்லை. ஒரு நொடி தான் உன்னை வெளியே கொண்டு வந்துருவார். The Lord does not want lot of time. In a moment he will bring deliverance. இரும்பு கதவுகள் பேதுருவுக்கு தானாக திறந்தது. The iron doors were to open to Peter automatically. அப்படி திறக்கலனா வெங்கல கதவுகளை உனக்காக உடைப்பார். The Lord will break the brass and doors for you. இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். He will break the bars of iron. விடுதலை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். Those who are desire deliverance, this meeting is a great அபிஷேகத்தை blessing. நிரம்பதுக்கு கண்ட்ரோலே பண்ணாத. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். Don't control, get in the Spirit of raise the banner. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். May the Spirit descend. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்று உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ
ஆமென் ஆமென் ஆமென். உன்னுடைய மனதில் விடுதலை இல்லை. There is no deliverance in your mind. உன் வார்த்தையிலே விடுதலை இல்லை. No deliverance in your words. உன்னுடைய கண்களில் உனக்கு விடுதலை இல்லை. No deliverance over your eyes. இருதயத்தின் நினைவுகளில் தோற்றங்களில் உனக்கு விடுதலை இல்லை. No deliverance over the imaginary thoughts of your ஆனால் mind. இப்பொழுது நான் என் ஆவியை உன்மேல் அமர பண்ணுவேன். Now I will make my spirit rest upon you. ஒவ்வொரு அவயவங்களிலும் நான் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறேன். I will deliverance from each Hallelujah. member of the body. ஆமென். நான் ஒன்று சொல்லுகிறேன். I tell you a thing. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்னார், Regard Israel, Lord spoke. நான் உன்னை சுத்திகரிக்க விரும்பினேன், I wanted to sanctify you, ஆனால் நீ என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கவில்லை. but you did not surrender to me. ஆனபடினால் இனிமேல் ஒருபோது நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று சொன்னார். Therefore you cannot be sanctified anymore. இன்னைக்கு நான் அதே வார்த்தையை ஆவியானவர் சொல்றதுனால நான் சொல்றேன். இன்றைக்கு நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன். நீ இன்னைக்கு விடுவிக்கலனா விடுவிக்கப்படுவது சாத்தியமில்லை. Today I want to deliver you. If you are not delivered, it is not possible for you to be delivered. அது யாராக இருந்தாலும் இது விடுதலையின் நேரம். உனக்கு தேவன் ஒரு promise போல, வாக்குத்தத்தம் போல இன்னைக்கு உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Whoever that's may be, it is a time of promise. The Lord is dealing with you as a promise. நீ என்மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன். As you are desirous upon me, I will deliver you. நீ விடுதலையோடு அக்கினியில் இருந்து வெளியே வருவாய். You will come out of the bed of deliverance. விடுதலையோடு சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு செல்வாய். From the prison you will be delivered and you will go to throne. ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை. Deliverance spirit, soul and body. உன் ஊழியத்திலே விடுதலை, ஜீவியத்திலே விடுதலை. Deliverance in ministry, deliverance in life. உனக்குள்ளே விடுதலை, உன் பிள்ளைகளுக்குள் விடுதலை. Deliverance to you, deliverance to your children. உன் சபையிலே ஒரு பெரிய விடுதலையின் ஆவி ஆளுகை செய்ய போகிறார். A great spirit deliverance will rule over your church. இப்பொழுது நான் ஒரு கோரஸை பாடி முடிவுக்கு வருவோம். Now we are going to sing a chorus and conclude. எனக்கு அந்த ஒரு வார்த்தை ஒரு டச் ஆனது. A word touched me. நான் இந்த ஜனத்தை விடுவிக்கும்படியாக இறங்கினேன். I have come down to deliver these people. இன்னைக்கு நாகர்கோவில்ல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இறங்கும்படியாக வான்புறா இறங்கி இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you desire that the heavenly dove has descended in Nagarkol to deliver people? வான்புறாவே எங்கள் மேல் வந்து அமர்ந்திடும். அந்த பாடலை நாம் இப்பொழுது பாட போகிறோம். Oh heavenly dove, come and descend on us, let us sing. வாலிபர்களா நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Young men, get ready. பெற்றோர்கள் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. The parents make yours ready. ஊழியர்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. The ministers make yours ready. சீயோனே உன்னை நீ விடுவித்துக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Zion, you deliver reversal, it is. இதுதான் அந்த நேரம், அந்த வசனம் நிறைவேற போற டைம் இதுதான். This is the time the word will be fulfilled. Hallelujah. நீ கட்டப்பட்டவனா இந்த கிரவுண்டை விட்டு வெளியே போக கூடாது. விடுதலையோடு விடுதலை விடுதலை என்று சொல்லிக்கொண்டே நீ செல்ல வேண்டும். You should not go out of the ground with binding. You should say freedom, freedom and go out. வான்புறாவே எங்கள் மேல் வந்த வந்திரோ. வான்புறாவே எங்கள் மேல் வந்த வந்திரோ. சட்டைகள் விரித்து அச்சமெல்லாம் அகல. சட்டைகள் விரித்து அச்சமெல்லாம் அகல. வஞ்சையாய் வந்திரும். இறங்கு இறங்கு. எம்மில் வஞ்சையாய் வந்திரங்கிரோ. சட்டைகள் விரித்து அச்சமெல்லாம் அகல. சட்டைகள் விரித்து வந்திரங்கிரோ. எம்மில் வஞ்சையாய் வந்திரங்கிரோ. வான்புறாவே எங்கள் மீது வந்த வந்திரோ. வான்புறாவே எங்கள் மீது வந்த வந்திரோ. வான்புறாவே எங்கள் மீது ஆமென். வான்புறாவே எங்கள் மீது எங்கள் மீது இறங்கு இறங்கு. தபாக்காத்திரா பாக்காத்திரா பாஞ்சா. தபாக்காத்திரா ஏக்கடா சிடா சிடா பாக்காத்திரா. சிடா பாக்காத்திரா பாக்காத்திரா. வான்புறாவே எங்கள் மீது வந்த வந்திரோ. ஹalleluya. வான்புறாவே எங்கள் மீது வந்த வந்திரோ. இபாலா பாக்காத்திரா பாக்காத்திரா. ஹalleluya. யாலா பாக்கரா பாக்காத்திரா. ஆவியானவர் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார். The spirit of God raising a banner. அநேக சகோதரிகள் விடுவிக்கப்படுகிறீர்கள். Many sisters are being delivered. அநேக சகோதரர்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். Many brothers are being delivered. உன்னை அறியாமலே கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Unknowingly the spirit of God descending over you and ruling over you. ஆமென். சில பிரச்சனைகள் வருடக்கணக்காக
உனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. Certain problems were going on for many years to you. அதனால் நீ சோர்ந்து போய் விட்டாய். Therefore you are wearied. உன்னுடைய உள்ளம் ஒரு வேதனைக்குள்ளே முழுகி விட்டது. Your heart is immersed in pain. நீ நடமாடுகிறாய், ஒரு நடமாடும் பிணம் போல் தான் நீ சுத்தி கொண்டு வருகிறாய். You are walking but you are moving like a dead body. ஆனா நீ விசுவாசிக்கிறாயா? Are you believing? அதுக்கு பின்னால இருந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு அழிக்கிறார். The Lord is drawing the spirit behind it. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? விசுவாசிக்கிறவர்கள் விடுதலையானவர்கள் தேவனை துதியுங்கள். You praise God so are delivered. நம்மை விடுவித்தவரை துதியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். Praise the God who delivers us. ஆமென். இப்பொழுது உன்னை போராடி கொண்டிருக்கிற அந்த ஆவியை கடைசியில கர்த்தர் அழிக்க போகிறார். Lord is going to destroy the spirit which is attacking you. உன்னை சிறையிருப்பிலே போட்ட ஆவியை கர்த்தர் அழிக்க போகிறார். Lord is destroy the rich brought you captivity. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அண்டிவரும் எமக்கு நிச்சயம் தருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அண்டிவரும் எமக்கு நிச்சயம் தருமே சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அண்டிவரும் எமக்கு நிச்சயம் தருமே 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 ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அண்டிவரும் எமக்கு நிச்சயம் Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்ததாமே நம்முடைய எல்லா சிறையிருப்புகளிலிருந்து எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராய் கடந்து வந்து கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிட்டபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்யும் போதும் சரி, கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியாய் பரிபூர்ணமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதும் சரி, ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் போதும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தருக்காக நான் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கும் போது, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது, சத்துரு நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வருவான். நம்மை கட்டும்படியாய் பிரயாசப்படுவான். அவன் கட்டும்படியாய் பிரயாசப்பட்டாலும் விடுதலையாக்குகிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர் பறந்து காக்கும் பட்சியை போல கடந்து வந்து விரைந்து வந்து நம்மை விடுதலையாக்குகிறவராய், நம்மை தன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவராய் அவர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்று. அதுவும் நாம் அதிலே வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற இந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். நமக்குண்டாயிருக்கிற கட்டுகள், நமக்குண்டாயிருக்கிற உபத்திரவங்கள், நமக்குண்டாயிருக்கிற வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நாம் நெருக்கப்படும் போது நம்மோடு கூட சேர்ந்து அவர் கூட நெருக்கப்படுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. உன்னுடைய கண்ணீரை அவர் கண்டார், உன்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் பெரும் மூச்சுகளை அவர் அறிவார். அவர் அறிகிறது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிறேன் என்று 7ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்களை உபத்திரப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற கட்டி வைத்திருக்கிற அந்த எய்த்திரின் கைக்கு விடுதலையாக்கும்படியாய் நான் இறங்கினேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நம்மை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் இறங்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். நம்மை விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த மாலை வேளையில் ஒன்று கூட இருக்கிற கட்டுகள், பாரங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கடந்து போன எல்லா அக்கினிமயமான அந்த பாதைகளில் இருந்து விடுதலையாக்குறது மாத்திரம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் அவர் நமக்காக கிரியை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ துக்கத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கண்ட நாட்களுக்கு பதிலாக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இளைப்பாறுதலினாலும் அவர் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான தகப்பன் அவர், அருமையான ஒரு தாய் அவர். நம்முடைய உபத்திரங்கள், பாடுகள் இவைகளிலிருந்து விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்திலையும் அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் அவர் அமைதியாக இருக்க போகிறதில்லை. அவர் இந்த காரியத்தை தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில் நிறைவேற்றும் மட்டும் அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், அவரை தகப்பனாக தாயாக பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். கைத்தலும் தண்ணீரும் கண்மணி போலுமே காத்திடுவேன் யார் வாக்குதே. கைத்தலும் தண்ணீரும் கண்மணி போலுமே காத்திடுவேன் யார் வாக்குதே. காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். கைத்தலும் தண்டிலும் கண்மணி போலுமே காத்திடுவேன் யார் வாக்குதே. கைத்தலும் தண்டிலும் கண்மணி போலுமே காத்திடுவேன் யார் வாக்குதே. காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன். கைத்தலும் தண்ணீரும்
இந்த தெய்வமே, இந்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லா, லா, லா. ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு கூட பேசினது போல நம்மை விடுதலையாக்குகிறார். அது மாத்திரம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். இம்மையிலேயும் மறுமையிலேயும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் தந்து அனுதினமும் தாங்கி வழி நடத்துவார். உன்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் யாவும் கர்த்தருடைய சமூகத்தில் அது வந்து எட்டி இருக்கிறது மாத்திரமல்ல, அதற்கான பதிலையும் கூட கர்த்தர் உனக்காக அனுப்பிவிட்டார். கர்த்ததாமே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய், நம்மை விடுதலை ஆக்குகிறவராய், நம்மை ஆற்றி தேற்றுகிறவராய் கடந்து வந்தபடினால் நாம் கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஆத்துமாவில் உண்டாயிருந்த வேதனைகள், கஷ்டங்கள், சரீரத்தில் உண்டாயிருந்த வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தந்திருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, தேவரீர் இந்த இரவு வேளைக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாகர்கோயில் பட்டணத்தை நேசித்து இப்படிப்பட்டதான அருமையான நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்தபடினால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், எருசலேமின் வீதியில் சுற்றி நடந்த இயேசு கிறிஸ்து இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்ததான ஜனங்களை நீர் விடுதலையாக்கினபடினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த சிறைச்சாலையிலே இருந்ததான பேதுரை ஆண்டவரே தேவதூதன் மூலமாக விடுவித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினீர், தானியேலை விடுதலையாக்கினீர், எரேமியா தீர்க்கதரிசி விடுதலையாக்கினீரே. கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலே பாவ சிறையிலிருந்தும், வியாதி என்ற சிறையிலிருந்தும், எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் ஜனங்களை விடுதலையாக்கினபடினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவன் தாமே உம்முடைய மகனை கொண்டு ஆண்டவர் பேசிய வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாட்டுகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த இரவுகளிலே சத்தியத்தை ஜனங்கள் கேட்டு அவர்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஆவியானவர் இந்த இரவுகளிலே எல்லாரையும் விடுதலையாக்கினபடினால ஸ்தோத்திரம். ஜனங்கள் சமாதானத்தோடு விடுதலையோடு கடந்து செல்லட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், எல்லாரையும் வரைக்கும் தொய்துபடுத்தும். வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.